அதை பாருங்கள், உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் போகலாம். परमेश्वर के वचन की ओर हम जाएंगे. ஆண்டவருடைய வார்த்தையிலே இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட சில காரியத்தை பேசுவாராக. इन दिनों में परमेश्वर कुछ बातें हमसे बात करेंगे. கவனமாய் கவனியுங்கள். अब बड़े ध्यान से सुन लीजिए. இதுவரைக்கும் இப்படி ஒரு வசனத்தை நாங்க கேட்டதே இல்ல பாஸ்டர். अभी तक हमने इस तरह के एक वचन को हमने सुना नहीं पास्टर. இந்த வசனத்துல இருந்து ஒரு பிரசங்கத்தை நாங்க கேட்டதே இல்ல. इस वचन के द्वारा एक प्रचार हमने सुना नहीं है. இப்படி ஒரு வசனம் பைபிள்ல இருக்குதா பாஸ்டர்? इस प्रकार के एक वचन बाइबल में है क्या पास्टर? ஒரு நாள் நாங்க இந்த வசனத்தை படிச்சதே இல்லையே. कभी भी हमने इस वचन को कभी नहीं पढ़ा है. இந்த வசனம் இவ்வளவு ஒரு இப்படி ஒரு வசனம் இருக்குன்றதே எங்களுக்கு தெரியாது. इस तरह के एक वचन परमेश्वर के पवित्र शास्त्र में है. எங்க பாஸ்டர் இதுல இருந்து பிரசங்கம் பண்ணதே கிடையாது. जो हमारे प्रभु के दास इस तरह से उन्होंने प्रचार इस तरह के वचन के द्वारा किया नहीं है. அப்படிங்கற இதுவரைக்கும் நீங்க கேட்டிருக்காத ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். इस प्रकार से आपने अभी तक नहीं सुने हुए नहीं पढ़ा हुआ एक वचन हो हम पढ़ने वाला है. வாசிக்கலாமா? जो हम देखेंगे क्या? संगीतम 23 जो भजन संहिता 23 जो पहला वचन. அதை ரொம்ப வேகமா திருப்புறீங்களே. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையலாம் வேண்டாம். இன்னைக்கு இந்த ஒரு வார்த்தையை மாத்திரம் தியானிக்க போகிறோம். जो हम इस वचन को पढ़ने वाला है, यहोवा मेरा चरवाहा है, मुझे कुछ गति ना होगे. इस वचन को हम पढ़ने वाला. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். परमेश्वर मेरा चरवाहा है. இந்த வசனம் நமக்கு தெரியலனா நம்ம கிறிஸ்தவர்கள் என்று சொல்வதில் அர்த்தமே இல்ல. अगर इस वचन आप नहीं जानते हैं तो हम मसीह के लोग ये बोलने का कोई मतलब ही नहीं होता है. எல்லார் வீட்லயும் ஏதோ ஒரு இடத்துல இந்த வசனம் ஒட்டப்பட்டிருக்கும். क्योंकि कहीं ना कहीं जगह पे किसी न किसी तरह से हर किसी का परिवार में ये वचन लिखा होगा. வீட்ல இருக்கிற ஒரு வார்ட்ரூஃப்லயோ இல்ல ஒரு டிவிலயோ இல்ல ஒரு கார்லயோ டூ வீலர்லயோ கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார்ங்கற வார்த்தை இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. जो हर किसी का घर में या उनके वार्डरोब में या डोर में या गाड़ियों में इस वचन को नहीं रखा होगा, ऐसा कोई परिवार नहीं होगा. எல்லாருக்கும் மிகவும் மிக 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 பரிச்சயமான ஒரு வசனம் இந்த வசனம். हर एक व्यक्ति लोग ज्यादा परिचित हुआ वचन है ये. இன்றைக்கு இந்த வசனத்தை கொண்டு கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. आज के दिन में परमेश्वर इस वचन के द्वारा हमसे बात करेंगे. அவருடைய வார்த்தையை கவனமாய் கவனிக்கும்படியாய் கேட்கிறேன். परमेश्वर के वचनों को बड़े ध्यान से गौर से सुनने के लिए मैं आपसे विनती कर रहा हूँ. நீங்கள் எனக்கு கனத்தை கொடுக்க வேண்டாம். जो आप मुझे आदर देने की जरूरत नहीं है. I need not any respect. जो मुझे आपकी कोई आदर सम्मान की जरूरत नहीं है. But you must give the respect for the word of God. लेकिन आपको परमेश्वर का वचनों को आदर सम्मान देना है. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கனப்படுத்த வேண்டும். परमेश्वर के वचनों को हमें आदर सम्मान देना है. ஆகவே உங்களுடைய கவனங்கள் பலிபீடத்துக்கு நேராய் இருக்கும்படியாய் கேட்கிறேன். जो इसी कारण से आपके ध्यान पूरा यज्ञ की वेदी की ओर रहने के लिए मैं आपसे विनती कर रहा हूँ. நன்றாக கவனியுங்கள். जो आप अच्छी तरह से ध्यान दीजिए. 3 முறை இந்த வார்த்தையை நாம் சொல்ல போகிறோம். जो 3 बार मैं इस वचनों को बोलने वाला हूं. எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். यहोवा मेरा चरवाहा है. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். यहोवा मेरा चरवाहा है. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். यहोवा मेरा चरवाहा है. நீங்க சொல்றீங்களா சொல்லலையானே தெரியல, எல்லாரும் மாஸ்க் போட்டுக்கிறதுனால. अब सब लोग बोल रहा है या नहीं मुझे नहीं जानता है. सब लोग मास्क पहने हुए हैं. சிரிச்சாலும் தெரியாது, நீங்க திட்டுனாலும் தெரியாது. अगर आप हंसेगा तो भी, आप गुस्सा करेगा तो भी मैं नहीं जान पाऊंगा. பரவாயில்லை, நல்லா போட்டுக்கிறீங்க. வார்த்தையை கேட்டா மட்டும் போதும். कोई बात नहीं, आप अच्छी तरह से पहन लीजिए, आप कानों से सुन लीजिए. கவனியுங்கள். अब बड़ा ध्यान दीजिए. உங்களை எல்லாரையும் இஸ்ரவேல் தேசத்துக்கு நான் கூட்டி போறேன். जो आप सभी लोगों को मैं इस्राएल देश में लेके जा रहा हूं. எல்லாரும் எங்க போறோம்? जो हम सब किधर जाने वाला है. இன்னும் கொஞ்சம் மானிட்டர் வைக்க முடியுமா? இன்னும் கொஞ்சம் மானிட்டர், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ற மாதிரி இருக்கு. கொஞ்சம் மானிட்டர் வைக்க முடியுமா? praise god check hallelujah. சரி, நம்ம எல்லாரும் இப்ப இஸ்ரவேல் தேசத்துக்கு போறோம். हम सब किधर जाने वाला है? हम इस्राएल देश में जाने वाला है. போலாமா? जो जाएंगे या नहीं? जो आप तैयार है क्या? எல்லாரும் இப்ப இஸ்ரவேல் தேசத்துக்கு போறோம். ஓகே, हम सब अभी इस्राएल देश में जाने वाला है. எல்லாம் முடிஞ்சு போகும்போது 1 லட்சம் ரூபாய் எடுத்து வச்சிருக்கோம். जो सब लोग जाने के बाद 1 लाख रुपया रखना है आपको. சும்மாலாம் கூட்டி போக முடியாது. जो यूं ही आपको लेके नहीं जाएंगे. இஸ்ரவேல் தேசம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேசம். इस्राएल देश जो है परमेश्वर की ओर से आशीर्वादित पाया हुआ एक देश है. இஸ்ரவேல் தேசத்துல இந்த ஆசீர்வாதம் இல்லன்னு சொல்றதுக்கு எந்த ஆசீர்வாதம் இல்ல. எல்லா ஆசீர்வாதங்களும் கொட்டி
கொட்டி கிடக்கிற ஒரு பூமி இஸ்ரவேல் தேசம். इस्राइल देश में ऐसा कोई आशीर्वाद, ये आशीर्वाद हमारा देश में नहीं है, ऐसा बोलने वाला कोई आशीर्वाद नहीं है. हर एक आशीर्वाद को मिलाया हुआ एक देश है इस्राइल देश. கவனமா கவனிக்கணும். आपको बड़ा ध्यान से देखना है, ध्यान से सुनना है. இந்தியாவுல ஒரு மாநிலத்தை இட்ஸ் காட்ஸ் ஓன் லேண்ட் என்று சொல்வார்கள். जो इंडिया में एक प्रदेश को परमेश्वर का खुद का जो जगह है, खुद का देश है, वो ऐसा कहता है. எந்த மாநிலம் தெரியுமா? कौन सा प्रदेश है वो आप जानते हैं क्या? கேரளா இட்ஸ் காட்ஸ் ஓன் லேண்ட் அப்படின்பார்கள். केरला को परमेश्वर का खुद का प्रदेश है करके कहता है. கேரளா இட்ஸ் காட்ஸ் ஓன் லேண்ட். जो केरला परमेश्वर का खुद का प्रदेश है. But Israel it's God's land. जो लेकिन इस्राएल जो परमेश्वर का देश है. இஸ்ரவேல் தேவனுடைய நகரமாய் இருக்கிறது. इस्राएल जो है परमेश्वर का जो शहर है वो. அந்த நகரத்துல இல்லை என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை. எல்லா ஆசீர்வாதங்களும் கொட்டி கிடக்கிற ஒரு பூமி இஸ்ரவேல் தேசம். इस्राएल देश ऐसा देश है जो वहां पे किसी भी प्रकार का आशीर्वाद का कमी नहीं है. हर प्रकार का आशीर्वाद से भरा हुआ एक देश है वो. இஸ்ரவேல்ல யோர்தான் என்கிற ஒரு ஆறு பிரவாகித்து ஓடுகிறது. जो इस्राएल देश में योर्दान नाम के एक नदी वहां पे है. இயேசு கிறிஸ்து நாட்டினுடைய ஒரு பகுதியிலே தான் ஞானஸ்நானம் எடுத்தார். जो यीशु मसीह भी जो उनका बपतिस्मा वहां पे हुए थे. முழு இஸ்ரவேலையும் செழிக்க பண்ணுகிற ஒரு பூமி, ஒரு அந்த ஆறு யோர்தான் என்கிற ஆறு. इस्राएल देश को पूरी तरह से वहां पे हरा भरा करने वाला जो नदी जो है वो है योर्दान नदी. அந்த யோர்தான் ஆறு எங்கே தான் ஓடுகிறது? जो उस அந்த யோர்தான் ஆறு எங்கே ஓடுகிறது? जो उस योर्दान नदी जो है वहां पे कहां पे बह रहा है? எல்லாரும் சொல்லுங்களேன். இஸ்ரவேல்ங்கிற வார்த்தை ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை. इस्राएल जो लफ्ज़ हैं वो भी एक आशीर्वादित भरा हुआ एक लफ्ज़ है. எல்லாரும் வார்த்தையை கவனிக்கணும். ஃபோன் நோண்ட வேணாம். इसी कारण से सब लोग परमेश्वर के वचन को ध्यान दीजिए. இது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற நேரம், செல்போன் நோண்டுகிற நேரம் அல்ல. ये परमेश्वर के वचनों को गौर से सुनने वाला समय है. கவனமாய் கேளுங்கள். आप बड़े ध्यान से सुन लीजिए. யோர்தான் என்கிற அந்த ஆறு ஓடுகிறதான அந்த பகுதி அது எங்கே தான் இருக்கிறது? जो योर्दान जो है जो आर वो कहाँ पे है? நீங்க நிறைய பேசணும். जो आप सब लोग को ज्यादा रिप्लाई देना है. எல்லாரும் பேசுவதற்கு அனுமதி உண்டு. जो सब लोग जो बोल रहा है ऐसा लग रहा है. ஒவ்வொரு முறையும் நீங்க இஸ்ரவேல் சொல்லும் பொழுது இஸ்ரவேலுக்கு உண்டானதான எல்லா ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தருகிறவராய் இருக்கிறார். जब जब आप इस्राएल के नाम लेंगे तो इस्राएल में जितने भी आशीषें हैं आपके जीवन में परमेश्वर बरसाएगा. உங்களையும் என்னையும் ஆண்டவர் இஸ்ரவேலர்கள் என்று தான் அழைக்கிறார். आपको और मुझे परमेश्वर इस्राएल करके पुकारा है. ஆகவே இஸ்ரவேல் என்ற வார்த்தையிலேயே அத்தனை ஆசீர்வாதங்கள் கொட்டி கிடக்கிறது. इसी कारण से इस्राएल लफ्जों में है, वो लफ्ज में है, इतने सारे आशीषें भरा है. பிரவாகித்து ஓடுகிறதான அந்த யோர்தான் ஆறு இஸ்ரவேல் தேசத்திலே இருக்கிறது. जो ऐसा बहने वाला जो योर्दान नदी जो है इस्राएल देश में है. அது மாத்திரமல்ல, இஸ்ரவேலிலே லீபனோன் என்கிற ஒரு வனம் இருக்கிறது. जो सिर्फ वो नहीं है, इस्राएल में लेबनोन का नाम के एक बगीचा वहां पे है. உலகத்திலே காணப்படுகிறதான விலை மதிப்பற்ற விலை உயர்ந்த மரங்கள் நிறைந்திருக்கிறதான அந்த காட்டுப்பகுதி வனப்பகுதி அந்த லீபனோன் என்கிறதான வனப்பகுதி. इस दुनिया में, संसार में जहां कभी दिखने वाला जो बड़े बड़े इस तरह के झाड़े जहां वहां पे दिखने वाला वो है लेबनोन. வேதத்திலே இருக்கிறதான தேவதாரு விருட்சங்கள், புன்னை மரங்கள் என்று சொல்லக்கூடியதான very expansive trees விளைந்திருக்கிறது அந்த லீபனோன் என்கிற வனத்திலே தான். जो परमेश्वर के पवित्र शास्त्र में लिखा हुआ जो देवदारू नाम के जो पौधे हैं, जो बड़े झाड़ है, इतने बड़े पैमाने पे फैला हुआ जो झाड़ भी जो लेबनोन में है. அந்த லீபனோன் என்கிற வனம் எங்கே தான் இருக்கிறது? जो उस लेबनोन नाम की जो जंगल वह कहां पे है? சத்தமாய் சொல்லுங்க. आप जोर से बोलिए. இஸ்ரவேலிலே இருக்கிறது. वो इस्राएल में है. அது மாத்திரமல்ல, இன்னும் சொல்லுகிறேன். जो सिर्फ वो नहीं है, मैं और எர்மோன் என்கிற ஒரு மலை காணப்படுகிறது. जो எர்மோன் என்கிற மலை, एक एर्मोन नाम के एक पहाड़ भी वहां पे देखने को मिलता है. இந்த எர்மோன் மலையை நீங்கள் பார்த்தால் इस पहाड़ को, हेर्मोन पहाड़ को आप देखिएगा तो முழுவதும் அப்படி கண்ணாடி போல பனி படர்ந்து காணப்படும். जो उस पहाड़ को आप देखिएगा तो एक पूरा तरह से ट्रांसपेरेंट तरीके से आपको वो देखने को मिलेगा. பார்ப்பதற்கு வெள்ளியை போர்த்தி வைத்தது போல காணப்படும். जो आपको दिखने के लिए इस तरह से चांदी की तरह आपको चमकते हुए आपको देखने को मिलेगा. அதற்கு பின்னே இருந்து சூரியன் உதயமாகி
வரும். जो उसके पीछे से सूर्य का जो उदय होता है, எப்படி தமிழ்நாட்டிலே கன்னியாகுமரி கடலில் இருந்து சூரியன் உதயமாகிறதோ, किस प्रकार से तमिलनाडु प्रदेश में से कन्याकुमारी जगह से सूर्य का उदय होता है, அதுபோல இஸ்ரவேல் தேசத்திலே எர்மோன் மலைக்கு பின்பாக இருந்து சூரியன் உதயமாகி வரும். उसी प्रकार से इस्राएल देश में हेर्मोन जो पहाड़ के पीछे से इस प्रकार का एक नजरिया आपको देखने को मिलेगा. இப்பொழுது சூரியன் உதயமாகி வரும் பொழுது, जब सन का रेस होता है, அந்த எர்மோன் மலையிலே படும் பொழுது, जब वो हेर्मोन पहाड़ों में वो அந்த टच होता है, சூரிய ஒளியின் வெளிச்சமும் இந்த பனியும் சேர்ந்து தக 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 தகவென மின்னும் பார்ப்பதற்கு ரெண்டு கண்கள் பத்தாது. जब वो पहाड़ों में जो सूर्य का रेस होता है वो टच होता है, तो सूर्य का उजाला और पहाड़ों का एक चमकती अवस्था, एक अलग नजारा आपको देखने को मिलेगा. இப்படிப்பட்ட எர்மோன் மலைகள் நிறைந்திருக்கிறதான அந்த பகுதி அதுவும் எங்கேதான் இருக்கிறது? इस प्रकार का चमकते हुए जो हेर्मोन पहाड़ है वो कहाँ पे है? ஆக யோர்தான் எங்கே இருக்கிறது? योर्दान कहाँ पे है? லீபனோன் வனங்கள் எங்கே இருக்கிறது? लेबनोन का जो पौधे எர்மோன் மலைகள் எங்கே இருக்கிறது? जो हेर्मोन पहाड़ कहाँ पे है? இன்னும் கொஞ்சம் சொல்லுகிறேன் கேளுங்கள். जो अभी और मैं कहना वाला हूं, आप ध्यान से सुनिए. சாரோனின் சமவெளி என்று சொல்வார்கள். जो शारोन करके वहां पे कहते हैं, ரோஸ் ஆஃப் சாரோன் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். जो परमेश्वर का वचन इस प्रकार से कहते हैं, जो इंग्लिश में कहते हैं, நீங்கள் போய் ஒரு கடற்கரையிலே நின்று உங்கள் கண்களை ஏறிட்டு பார்த்தால் எவ்வளவு தூரத்துக்கு ஜலம் தெரிகிறதோ, जो आप एक समुद्र के किनारे पे खड़े रहकर आप दूर से देखेंगे, जहां तक जिधर तक जो पानी आपको दिखता है, அதுபோல இந்த சாரோனின் சமவெளியிலே நீங்கள் நின்று உங்கள் கண்களை ஏறிட்டு பார்த்தால் கண்ணுக்கு எட்டுன தூரம் வரைக்கும் ரோஜா கூட்டங்கள் பூத்து குலுங்கும். उसी प्रकार से आप शारोन के जो वीडियो में आप खड़े रहेगा, तो आप अपने नजरों से देखेगा तो आपको जो लिमिटेशन नहीं है उस प्रकार तक आपको जो गुलाब के वो दिखाई देगा. விதவிதமான ரோஜாக்கள், जो कई अनगिनत तरीके से और एक अनमोल तरीके का गुलाब के जो आपको देखने को मिलेगा. விதவிதமான கலர்கள்ல காணப்படும். एक अलग अलग डिफरेंट तरीके से आपको इस तरह के फूल आपको देखने को मिलेगा. நீங்கள் இந்த சாரோனின் சமவெளி இப்படி கடந்து நீங்க கார்ல பாஸ் பண்ணி போகும்போது, जो अगर वो शारोन का जो एरिया से आप गाड़ियों में पास करके जाएगा, तो அந்த ரோஜா கூட்டத்தினுடைய வாசம் உங்களை அப்படியே தூக்கும். उस गुलाब में से निकलने वाला जो खुशबू है वो आपको इस तरह से जगाएगा और आपको इस तरह से जो अचंभित कर देगा. அந்த ரோட்டினுடைய ரெண்டு பகுதியிலையும் ஸ்டால்ஸ் போட்டிருப்பாங்க. அதுல இந்த ரோஸினுடைய பெட்டல்ஸை எடுத்து அதிலே செய்யப்பட்ட பெர்ஃப்யூம்ஸ் அங்க விற்கப்படும். இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். जो मार्ग में जो दोनों तरफ से जो गुलाब से निकलने वाला जो उनके पेटल्स है, जो उसमें से निकल के जो परफ्यूम बनाते थे, वो वहां पे बेचने को मिलते हुए देखने को मिलेगा. அப்படிப்பட்ட சாரோனின் சமவெளிகள் நிறைந்திருக்கிறதான இடம் அதுவும் எங்கே தான் இருக்கிறது? इस प्रकार से शारोन का जो इस तरह से खुशबूदार जो जगह है वो भी कहाँ पे है? எங்கே தான் இருக்கிறது? कहाँ पे है? அது மாத்திரமல்ல, सिर्फ वो नहीं है, இன்னும் சொல்லுகிறேன். जो और भी मैं कह रहा हूं, பெத்தானியா, பெத்பகே, பெத்சாய்தா என்று அழைக்கப்படக்கூடியதான அப்பத்தின் வீடு என்று சொல்லப்படுகிறதான சில இடங்கள் உண்டு. जो वहां पे जो रोटी का घर बताने वाला, बत्सैदा करके बताने वाला कुछ घरों भी वहां पे आपको देखने को मिलेगा. இஸ்ரவேல் தேசத்திலே மிக பிரதானமான உணவு கோதுமை. जो इस्राएल देश में जो बड़े இஸ்ரவேல் தேசத்தின் மிக பிரதானமான உணவு கோதுமை, வீட். जो गेव जी है वहां पे जो सबसे ज्यादा उपज होने वाला चीज है. இங்கே வட மாநிலத்திலே கூட பிரதானமான உணவு கோதுமை தான் நினைக்கிறேன்ல. यहाँ पे भी इस तरह से गेव सबसे ज्यादा उपज होता है. தமிழ்நாட்டுல ஒரு பழமொழி உண்டு. जो तमिलनाडु में एक प्रोवर्ब है, कहावत है, நீ வேலைக்கு போறனா சோத்துக்கு என்ன பண்ணுவேன்னு சொல்வார்கள். जो अगर आप काम पे जाएगा तो खाने के लिए लेके, काम पे नहीं जाएगा तो आप खाने के लिए खाएगा कैसे? ஆனால் இஸ்ரவேல் தேசத்திலே, लेकिन इस्राएल देश में நீ வேலைக்கு போறனா கோதுமைக்கு என்ன பண்ணுவே என்று கேட்பார்கள். जो आप अगर काम पे नहीं जाएगा तो जो गेव का उपज कैसा करेंगे करके पूछता है. அந்த அளவுக்கு கோதுமை அவருடைய பிரதானமான, இட்ஸ் அவர் நேஷனல் ஃபுட்.
उनका देश में जो बताने वाला जो बड़े जो पैमाने पे यूज करने वाला जो उनका भोजन है वो है जो गेव। இப்படிப்பட்டதான இந்த கோதுமை களஞ்சியங்கள் நிரம்பி இருக்கிறதான அந்த பெத்தானியா, பெத்பகே, பெத்சாய்தா என்று அழைக்கப்படுகிற அந்த இடங்களும் அதுவும் எங்கே தான் இருக்கிறது? इस प्रकार से जो गेव का उपज ज्यादा भर के रहने वाला बेदानिया, बेतसैदा करके जगह भी वो भी कहाँ पे है? ஆக நல்லா கவனிங்க. इसलिए आप अच्छी तरह से ध्यान दीजिए। யோர்தான் என்கிற ஆறு எங்கே இருக்கிறது? जो योर्दान नदी कहाँ पे है? லீபனோன் என்கிற வனம் எங்கே இருக்கிறது? लेबनोन नाम के जंगल कहाँ पे है? ஹெர்மோன் என்கிற மலை எங்கே இருக்கிறது? हेर्मोन नाम के पहाड़ कहाँ पे है? சாரோனின் சமவெளிகள் எங்கே இருக்கிறது? शारोन का मार्ग कहाँ पे है? அப்பத்தின் வீடு எங்கே இருக்கிறது? जो 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 रोटी का जो जगह बोलने वाला जो वो कहाँ पे है? இது மாத்திரம் இல்லாதபடி எருசலேமிலே பெரிய தேவாலயமும் இருக்கிறது. इसके अलावा यरूशलेम के सबसे बड़ा जो मंदिर परमेश्वर का वो भी वहाँ पे है। ஆக இத்தனை ஆசீர்வாதங்களும் கொட்டி கிடக்கிற ஒரு பூமி இஸ்ரவேல் தேசம். इतने बड़े पैमाने पर आशीर्वाद से भरा हुआ एक देश है इस्राएल देश। இந்த ஆசீர்வாதம் இஸ்ரவேல்ல இல்லைன்னு சொல்றதுக்கு எந்த ஆசீர்வாத குறைவும் அங்கே இல்லை. इस प्रकार से कोई भी एक आशीष वहां पे उसकी कमी है बोलने के लिए ऐसा कोई आशीर्वाद नहीं है। தாவீதுக்கு தேவன் அங்கு ஒரு நிலையான சிங்காசனத்தை வைத்திருக்கிறார். जो परमेश्वर ने दावीद के लिए एक बहुमूल्य सिंहासन वहां पे रखा है। சங்கீதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது இப்படி ஒரு வசனம் உண்டு. भजन संहिता में आप पढ़ेगा तो इस प्रकार का एक वचन है। அவர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார், அவர் தவற மாட்டார். जो परमेश्वर ने दावीद के लिए रखा हुआ वो है, वो कभी भी नहीं बदलेगा। दावीदுக்கு என்ன உண்மையாய் ஆணையிட்டார்? जो दावीद के लिए क्या सच्चा था? உன் சிங்காசனத்திலே உட்காருவதற்கு நிலையான ஒரு புருஷனை ஏற்படுத்துவேன் என்று சொல்லி आपके सिंहासन में सिर बैठने के लिए एक पुरुष को तैयार करेगा करके कहा। அது இன்றைக்கும் கர்த்தர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். आज की तारीख में भी परमेश्वर वो पूरा कर रहा है। நீங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு போனீங்கன்னா, अगर आप इस्राएल देश में जाएगा तो அங்க இருக்கிற பிளாகை நீங்க பாத்தீங்கன்னா, वहां पे उनका झंडा जो फहराया है वो देखेगा எப்படி तो நம்ம இந்திய தேசத்துல கொடி மூவர்ண கொடின்னு சொல்றோம்ல, किस प्रकार से जो भारत देश का जो झंडा जो है जो तीन तरह के कलर का ऐसा कहते हैं। மேல ஒரு காவி கலர்ல இருக்கும், जो अच्छे जगह நடுவுல ஒரு ஒயிட் கலர்ல இருக்கும், जो एक सफेद कलर में है, கீழ ஒரு கிரீன் கலர்ல இருக்கும், निचले हिस्से में एक हरा कलर में है, நடுவுல ஒரு அசோக சக்கரம் இருக்கும், जो भीतर हिस्सा में अशोक का चक्र है। நீங்க இஸ்ரவேல் தேசத்துல போய் அந்த கொடியை பாத்தீங்கன்னா, इस्राएल देश में जाके उनका झंडे को देखिएगा, ஒயிட் கலர் பேக்ரவுண்ட்ல जो उनका बैकग्राउंड सफेद कलर होगा, லைட்டா ப்ளூ பேக்ட்ராப்ல जो उसके बाद ब्लू कलर में होगा, ஒரே ஒரு ஸ்டார் இருக்கும். एक ऐसा स्टार वहां पे दिखाई இது देगा। என்ன ஸ்டார்னு நீங்க கேட்டீங்கன்னா அந்த மக்கள் சொல்லுவாங்க, अगर ये आप पूछेंगे उनको ये किस प्रकार का स्टार है करके पूछेगा तो वो लोग बताते हैं இட் இஸ் டேவிட் ஸ்டார் அப்படிம்பாங்க. जो एक இட் இஸ் டேவிட் ஸ்டார், जो डेविड का स्टार है करके दावीद का स्टार है करके कहते அது हैं, தாவீதின் நட்சத்திரம் என்று वो சொல்வார்கள். दावीद का स्टार है करके वो कहता है। இன்றைக்கு வரைக்கும் தேவன் இஸ்ரவேல் தேசத்திலே தாவீதுக்கு ஒரு சிங்காசனத்தை ஏற்படுத்தி ஒரு சூப்பர் ஸ்டாராக கர்த்தர் தாவீதை आज की வைத்திருக்கிறார். तारीख में भी परमेश्वर इस प्रकार का सिंहासन को तैयार कर एक सुपरस्टार की तरह उनको रखा है। ஆக இத்தனை ஆசீர்வாதங்களும் கொட்டி கிடக்கிற ஒரு பூமி என்ன பூமி? इस तरह की भरपूरी आशीर्वाद के साथ बैठा हुआ एक देश कौन सा है? கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறான்ற ஒரு வார்த்தை சொல்றதுக்காக நான் இவ்வளவு பைபாஸ் பண்ணி வந்துகிட்டு இருக்கிறேன். परमेश्वर मेरा चरवाहा है ये बताने के लिए इतने सारे बातों को मैं बताकर आए हूँ। கவனமா கவனிக்கணும். आप बड़े ध्यान से सुनना है, என்ன ஃபாலோ பண்ணி வந்துட்டே இருங்க. சரியா? आप मुझे जो मेरा पीछा करके आइए। இத்தனை ஆசீர்வாதங்களும் கொட்டி கிடக்கிற இந்த இஸ்ரேல்ல इतने सारे आशीर्वाद से भरा हुआ इस इस्राएल प्रदेश को ஒரு குறிப்பிட்ட பீஸ் ஆஃப் லேண்ட் இருக்கு. जो एक जो ऐसा जो इम्पोर्टेंट तरीके से मार्क किया हुआ एक जगह ஒரு है, குறிப்பிட்ட டெரிட்டரி, ஒரு குறிப்பிட்ட பகுதி இருக்கிறது. एक जो लगा पे एक जगह पे मार्क किया हुआ एक टेरेन वहां पे है। அந்த இடத்துக்கு பேர் என்னன்னா जो उस प्रदेश का नाम क्या है? யூதேயான்னு பேரு. उस जगह का नाम है यूदया करके। என்ன பேரு? जो क्या नाम है? யூதேயான்னு பேரு. वहां पे नाम है यूदया वो जगह का। இப்ப நம்ம பார்த்தோம் பாருங்க, இத்தனை ஆசீர்வாதங்கள், जो இந்த जो அத்தனை ஆசீர்வாதங்களுக்கும் அப்படியே எதிர்மறையான சபிக்கப்பட்ட மோசமான ஒரு இடம்
இந்த யூதேயா பாலைவனம். जो जितने भी आशीष से भरा हुआ जो बातों को हमने देखा, उसके खिलाफ जितने भी विरोध के साथ जो खड़ा रहने वाला ऐसे बात है, वो जगह है यूदया नाम की जगह. அதுவும் எங்கேதான் இருக்குது? वो भी कहाँ पे है? அதுவும் எங்கேதான் இருக்குது? பயங்கரமான சபிக்கப்பட்ட ஒரு இடம் அது. जो बड़े श्रापित हुआ एक जगह है, प्रदेश है वो. அதை யூதேயா பாலைவனம் என்று சொல்வார்கள். जो उसको यूदिया का एक ऐसा जगह करके बताते हैं. அதற்கு ஒரு அடைமொழி உண்டு. जो उसके लिए एक निशानी है. கில்லர் டெசர்ட் அப்படிம்பாங்க. वो जो मृत्यु का एक रेगिस्तान करके कहते हैं. அவ்வளவு மோசமான சபிக்கப்பட்ட பாழாய் போன யாரும் விரும்பாத யாரும் போகாத ஒரு பாலடைந்த மிகவும் மரணம் நிறைந்திருக்கிற ஒரு பாலைவனம் அந்த யூதேயா பாலைவனம். इस तरह से श्रापित हुआ कोई भी नहीं जाने के लिए नहीं चाहने वाला एक बड़े जो तकलीफ से एक जो संकट से भरा हुआ एक श्रापित जगह है वो. அதுவும் எங்கேதான் இருக்கிறது? वो भी कहाँ पे है? இயேசு கிறிஸ்துவானவர் ஞானஸ்நானம் பெற்று உபவாசம் பண்ணார்ல, அந்த உபவாசம் பண்ணும் பொழுது இந்த யூதேயாவினுடைய ஒரு பெல்ட்ல தான் அவர் உபவாசம் பண்ணியிருக்கிறார். परमेश्वर यीशु मसीह जो उपवास करके बपतिस्मा लेने के बाद, बपतिस्मा करने के बाद उपवास करके एक एरिया पे वो बैठे थे. वो एरिया यूदिया से जो अगल बगल में होता है. சரி, இப்ப முதல்ல जो शुरुआत में யூதேயாவினுடைய 4 சாபங்களை சொல்ல போறேன். जो यूदिया का 4 ऐसे श्राप के बारे में हम बताने वाले हैं. கொஞ்சம் நல்ல மனசுல வைத்துக் கொள்ளணும். आप अच्छे ध्यान से आपको ये मन में रखना. எழுதணும்ன்றவங்க எழுதி கொள்ளலாம். जो लोग लिखना चाहते वो लिख सकते हैं. முதல்ல யூதேயாவினுடைய 4 சாபங்கள். जो पहला यूदिया का 4 श्राप के बारे में बताने नंबर वाला. 1, पहला கடுமையான உஷ்ணம் நிறைந்த இடம் இந்த யூதேயா பாலைவனம். ये जो यूदिया जो छावनी जो है, जो बड़े जो गलत ऐसा बड़े कष्ट से गर्मी से ऐसा भरा हुआ एक जगह है. உஷ்ணம்னா உஷ்ணம், கடுமையான உஷ்ணம். वहाँ पे आप देखा जाएगा तो छावनी में इस तरह के बड़े पैमाने पर गर्माहट वहाँ पे होता है. பாருங்களேன், என்ன கவனிங்களேன். आप मुझे बड़ा ध्यान से देख लीजिए. பாம்பேல அதிகபட்ச வெப்பநிலை ஏப்ரல் மே மாசத்துல அதிகபட்ச வெப்பநிலை எத்தனை டிகிரி செல்சியஸ்க்கு வரும்? मुंबई विदेश में देखा जाएगा तो बहुत बड़ा गर्मी होता है. अगर अप्रैल महीने में होता है तो ज्यादा होता है. वो कितना डिग्री सेल्सियस तक होता है? Somebody say, कितना? कोई भी बोल सकता है. 40, 42, சரி 45 ने வைப்போமே. 45 டிகிரி செல்சியஸ். मैक्स टू मैक्स 45 डिग्री सेल्सियस. அதுக்கே நம்மளால தாங்க முடியாது. उतना गर्मी हम सहन नहीं कर सकते. ஐயோ அத்தடி வெயில் கொளுத்துது பாஸ்டர். इस प्रकार से हम गर्मी से परेशान होकर ஏசி இல்லாம எங்களால உட்கார முடியல பாஸ்டர். एसी रहेगा तो भी नहीं बैठ सकते हैं पास्टर. ஆராதனை காலையிலே வைங்க பாஸ்டர். आराधना आप जो सवेरे के समय पर रख लीजिए. இது பாஸ்டர். जो इस तरह से गर्माहट है पास्टर. யூதேயா பாலைவனத்துல जो यूदिया की छावनी में सर्व சாதாரணமா 140 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 165 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெயில் காட்டும். आमतौर पर वहां पे उस एरिया में 140 से लेकर 165 तक गर्माहट वहां पे रहते हैं. Just you can imagine. जो आप जरा ध्यान से सोच लीजिए எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. जो किस प्रकार से होगा वो गर्माहट. 140 डिग्री सेल्सियस टू 165 डिग्री सेल्सियस. 140 से डिग्री से लेके 165 डिग्री तक का गर्माहट कैसा होगा? மரம்லாம் பத்திக்கிட்டு எரியும். जो इस प्रकार से जो पौधे सब हैं जल उठते हैं. அதனால தான் மோசே தன் மாமனாருடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கும் பொழுது பல இடங்களிலே இந்த மாதிரி இந்த உஷ்ணத்தின் காரணமாக மரங்கள் பற்றி எரியும், புதர்கள் பற்றி எரியும். जो इसी कारण से जो मूसा जो है अपने जो ससुराल का जो भेड़ बकरियों को चलाने के दौरान जो इस तरह से कई सारे पौधे जल उठते हैं. அப்படிதான் அவர் சாதாரணமா இந்த பர்టిక్యులர் புஷ் ஏரியாவை சாதாரணமா தான் அவர் பார்த்தார். जो वो एक जो आमतौर पर तरीके से वो नजरों से वो देख रहे थे. ஆனா கொஞ்சம் கூர்ந்து பார்க்கும்போது தான் தெரியுது. थोड़ा ध्यान लगा कर वो देख रहे थे तभी उनको जाना. எரிந்தாலும் இதனுடைய பசுமை மாற மாட்டேங்குது. जो भले वो जल उठते हैं फिर भी वो ताजापन नहीं जाते हैं. இந்த அற்புத காட்சி கிட்ட போய் பாப்பேன்னு பார்க்கும்போது தான் தெரியுது. ये अजंबित नजारे को नजदीक जाके देखेंगे करके वो सोच रहे थे. இது உஷ்ணத்தினால வந்த நெருப்பல்ல, இது தேவனுடைய அக்கினியாய் இருக்கிறது. ये गर्मी के कारण आया हुआ जलता हुआ अवस्था नहीं, ये परमेश्वर की ओर से आया हुआ बात है. அவ்வளவு பயங்கர கடுமையான உஷ்ணம் நிறைந்த ஒரு இடம். इस तरह से बहुत ही भयानक अवस्था में गर्मी से भरा हुआ जगह. உடம்பெல்லாம் பத்தி பிடிச்சு எரியும்.
जो इस तरह से गर्माहट की वजह से वो पूरी तरह से चिपक के जलते हैं। ஒரு மனிதன் தற்கொலை பண்ணணும்னு விரும்பினா जो अगर एक व्यक्ति आत्महत्या करना चाहते हैं ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்குல எல்லாம் தொங்க வேண்டாம், जो बड़े कष्ट उठा के उनको ये काम करना पड़ता है, மருந்தெல்லாம் குடிக்க வேண்டாம், जो दवा जो पीना है ये नहीं, ட்ரெயின்ல எல்லாம் போய் விழ வேண்டாம், जो कुछ भी ட்ரெயின்ல எல்லாம் போய் விழுந்து சூசைட் பண்ண जो வேண்டாம். ट्रेन में जाके सुसाइड करना है क्या नहीं। இந்த யூதேய பாலைவனத்தோட ஒரு என்ட்ரன்ஸ்ல நுழைஞ்சு जो यूदिया की जो जगह से एक एंट्रेंस ऐसा है, அடுத்த என்ட்ரன்ஸ்ல வரும்போது जो अगला एंट्रेंस में आने के दौरान சாம்பல் தான் கிடைக்கும். जो एक छाव जैसा ऐसा महसूस होता है। அவ்வளவு பயங்கர கொடுமையான உஷ்ணம் நிறைந்த பாலைவனம் இந்த யூதேய பாலைவனம். जो इस तरह का एक जगह है वो भयंकर गर्माहट से जो तकलीफ से भरा हुआ एक जगह है वो। யூதேய பாலைவனத்தினுடைய முதல் சாபம் என்ன? जो यूदिया जो छावनी वो जगह का जब सबसे पहला श्राप क्या है? சொல்லுங்களேன். கடுமையான உஷ்ணம், भयंकर गर्माहट। இரண்டாவது दूसरा முழு பாலைவனத்திலையும் जो पूरी जगह पे ஒரு சொட்டு தண்ணி கூட கிடையாது. जो थोड़ी से भी बूंद पानी आपको नहीं मिलेगा। Not even a single drop of water throughout the desert. जो उस जगह पे आपको एक बूंद पानी तक नहीं मिलेगा। ஒரு சொட்டு தண்ணி கூட பார்க்க முடியாது எங்கேயுமே. किधर भी आपको ढूंढेगा तो भी एक बूंद पानी तक नहीं मिलेगा। அதாவது பாலைவனத்துல வளர்றதுக்குனே சில தாவரங்கள் இருக்கு. जो इस तरह के पौधे वहां पे जो बनने के लिए कुछ मुसीबत है। நம்ம சில வீடுகள்ல கூட இப்ப ஆர்னமெண்டல் பிளான்ட்டா அழகு தாவரமா அதை வளர்ப்பாங்க சில வீடுகள்ல. कैक्टस जैसा पौधे जो उसको उगाने के लिए कुछ बातें अपने घर में। பாலைவனத்துல வளர்ற தாவரங்கள் जो इस तरह रेगिस्तान में जो पलने वाला जो पौधा है वो அது கூட வளருவதற்கு தகுதி இல்லாத ஒரு பாலைவனம். इस तरह की पौधे जो कांटों से भरा हुआ पौधे भी पलने के लिए नहीं हो सकने वाला इस तरह का एक हालात है वहां। பாலைவனத்திலேயே இருக்கக்கூடிய சில விலங்குகள் இருக்கிறது. जो रेगिस्तान में पलने वाला कुछ ऐसे पौधे भी हैं। ஒட்டகம் பாலைவன விலங்கு. जो ऊंट जो है रेगिस्तान में ஆனா அது கூட வாழ்வதற்கு தகுதி இல்லாத ஒரு இடம் அந்த யூதேய பாலைவனம். जो लेकिन इस तरह की चीजें भी वहां पे नहीं पल सकते हैं, ऐसे हालात है वहां। எந்த தாவரங்களும் வாழ முடியாது, जो किसी भी प्रकार का எந்த மிருக ஜீவன்களும் வாழ कोई भी முடியாது, जानवर वहां पे नहीं ஒரு சொட்டு தண்ணி கூட கிடையாது. कहने का मतलब एक बूंद पानी तक वहां पे नहीं होता है। சுவிசேஷத்துல வாசிக்கும் பொழுது ஒரு ஐஸ்வர்யவானும் ஒரு ஏழையும் மரிக்கிறார்கள். जो आप सुसमाचार में देखिएगा तो एक रिच पर्सन एक पुअर पर्सन उनका देहांत के बारे में आपको मिल सकता है। ஆபிரகாமுடைய மடியில கொண்டு போய் சேர்க்கப்படுகிறார். जो गरीब जो है उनको अब्राहम का जो लैप में वो जो बेटा वो आपको देखने को मिलेगा। ஐஸ்வர்யவான் நரகத்துக்கு தள்ளப்படுகிறார். जो अमीर इंसान जो नरक में उनको ढकेल दिया जाता है। ஐஸ்வர்யவான் கேட்கிறார், जब अमीर इंसान पूछ रहा है ஒரு சொட்டு ஒரு விரல்ல நனைச்சு ஒரு சொட்டு என் நாக்குல உடட்டுமேன்னு கெஞ்சுகிறான். वो पूछ रहा है आपके उंगली को पानी में रखकर एक बूंद पानी मेरे लिए देगा क्या पूछ रहा है। அதுபோல ஒரு சொட்டு அதாவது மிகைப்படுத்தி சொல்லல, லிட்டரலா சொல்றேன், ஒரு சொட்டு தண்ணி கூட கிடையாது. मैं ये कह रहा हूं एक बूंद पानी तक वहां पे आपको ढूंढेगा तो भी नहीं मिलेगा। தாவீது ராஜா சங்கீதம் 63 எழுதும் பொழுது யூதேய பாலைவனத்திலிருந்து எழுதுகிறார். जो दावीद राजा जो भजन संहिता 63 लिखने के समय पे यूदया के बारे में वहां पे जिक्र करता है। யாராவது ஒருவர் சங்கீதம் 63 எடுத்து முதல் வசனத்துக்கு மேல இருக்கிற அந்த பிராக்கெட்டை மட்டும் ஒருவர் வாசியுங்கள் பார்ப்போம். जो कोई भी व्यक्ति தாவீது யூதாவின் வனாந்திரத்தில் இருக்கையில், அப்ப சங்கீதம் 63 தாவீது எங்க இருந்து பாடுறாரு? जो भजन संहिता 63 थी वहां पे रखकर वहां पे किसके बारे में सोच के लिखा है? யூதாவின் முதல் வசனத்தை வாசிங்கம்மா. जो வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான போதுமா. 3 காரியங்கள் சொல்றாரு பாருங்க. வறண்டதா, वहां पे 3 बात बताते हैं, सूखी, விடாய்த்ததா, निर्जल, தண்ணீரற்றதா. निर्जल भूमि। அப்படிப்பட்ட ஒரு இடம் யூதேய பாலைவனம். इस तरह के एक जगह है यूदया। ஒரு சொட்டு தண்ணி கூட கிடையாது. एक बूंद पानी वहां पे आपको देखने को உலகத்திலே மிகப்பெரிய பாலைவனம் எந்த பாலைவனம்? जो யூதேயாவா? சஹாரா பாலைவனம்.
जो அதுல கூட 12 இடத்துல ரெசார்ட் கட்டி வச்சிருக்காங்க. वहां पे भी आपको 12 जगह पे ये थोड़ा मिलेगा. அங்கங்க வந்து கேமல் சவாரி பண்றவங்க, ஜீப் சவாரி பண்றவங்க பார்ட்டி கொள்வதற்கு சின்ன சின்ன ரெசார்ட்ஸ் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. वहां पे सहारा जो जो रेगिस्तान में भी आपके थोड़ा कुछ सुविधा वहां पे मिल जाएगा, ஏன்னா அது டூரிஸ்ட் பிளேஸ். क्योंकि वो जो टूरिस्ट लोग आने वाला जगह है, இது ரெஸ்ட்ரிக்டட் பிளேஸ். ये जो है नियंत्रण से रोका हुआ जगह है. இன்னைக்கு யூதேயா பாலைவனத்துக்குள்ள ஒருவரும் நுழைய முடியாது. आज की तारीख में भी यूदिया में इसी तरह के हालात है. மண்டையோடு போட்டு அபாயம்னு போட்டுருக்கும். जो इस तरह की तकलीफ से और रुका हुआ एक जगह है नियंत्रण ஒரு से. சொட்டு தண்ணி கூட கிடையாது. एक बूंद पानी आपको वहां पे नहीं मिलेगा. அடுத்து மூணாவது பிரச்சனை. तीसरा जो மூன்றாவது பிரச்சனை நல்லா கவனிங்க. तीसरा समस्या, ஒரு மனுஷன் இப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது जो एक इंसान अगर चलते हुए जाते हुए देखे, அந்த மனுஷனை சுத்திலும் 10 அடி டயால, जो उस इंसान के चारों ओर 10 அடி டயா, 10 அடி, அதாவது இங்க ஒரு காம்பஸ குத்தி ஒரு 10 அடிக்கு ஒரு வட்டம் போட்டா எவ்வளவு பெரிய வட்டம் வரும்? एक 10 डायमीटर तक आपको सर्कल करेगा तो कितना होगा? Do you understand what I am saying? जो आप समझ रहे हैं मैं जो 10 அடி டயால जो ஒரு புயல் வரும். ஒரு புயல் हवा, इस तरह से हवा, एक स्टॉर्म आता है वहां पे, ஒரு புயல் வரும். एक तूफान आता है. அந்த புயல்ல ஒரு மனுஷன் மாட்டினா அப்படினா, अगर उस तूफान में एक इंसान को रहना है அந்த வனாந்தரத்துல இருக்கிறதான அந்த மண்ணெல்லாம் எப்படினா சாதாரணமான மண்ணா இருக்காது. जो उस रेगिस्तान में जो दिखने वाला जो सैंड जो है, जो मिट्टी जो है, वो आमतौर पर दिखने वाला नहीं है. உச்சியான கல்லு மாதிரி இருக்கும். जो इस तरह से एक धूल से भरा हुआ ऐसा रहता है. वो அதாவது 3/4 இன்ச்சி ஜல்லிக்கும் கம்மியா இருக்கிற ஒரு சிப்ஸ் சொல்லுவாங்க பாருங்க. சில பெட்ரோல் பங்க்ல எல்லாம் தமிழ்நாட்டுல பாத்துக்க, சில பெட்ரோல் பங்க்ல எல்லாம் போட்டிருப்பாங்க. இல்ல சில ரொம்ப சுகர் ஐயா இருக்கிறவங்க, பணக்காரர்கள்லாம் வாக் பண்றதுக்காக அதை ஒரு 2 அடிக்கு அப்படி போட்டு அதுல நடப்பாங்க. அது கால்ல குத்துனா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. कुछ पेट्रोल पंप में तमिलनाडु में देखने को मिलता है, जिसको शुगर पेशेंट है वे लोग अगर इस तरह की मिट्टियों में चलेगा तो अच्छा रहेगा करके उनके घरों में ये बिछा के रखते हैं. அப்படிப்பட்ட கல்லு நிறைந்த இடம் அந்த வனாந்தரம். इस तरह से धूल से पत्थर से भरा हुआ एक रेगिस्तान है वो. புழுதி புயல்ல ஒருத்தர் மாட்டினார் அப்படினா, जो अगर इस तरह के तो जो அந்த மண் அப்படி சொல்லட்டி ஒரு 12 அடிக்கு மேல தூக்கும். ये जो तूफान के कारण जो मिट्टी को पूरी तरह से उछालता है, தூக்கும்போது அவனுடைய கண்ணு, மூக்கு, வாய், காது, வேர்வை துவாரம் எல்லாத்துலயும் குத்தி கிழிச்சு ரத்த கோரையாக்கி ஒரு மனுஷனை கொன்றும். जो इस तरह के हालात में कोई भी व्यक्ति वहां पे खड़ा रहेगा, तूफान वो मिट्टी को इस तरह के उछालता है, हर इंसान का जो आंखों में, जो नाक में, कान में, पूरी तरह से बदन में फैल कर उसको पूरी तरह से नाश कर दे. பயங்கர ஆபத்தானது. जो बड़े संकट से भरा हुआ हालात है. எந்த நேரத்துல அந்த புயல் வரும்னு யாராலையும் சொல்ல முடியாது. किस समय पे उस तरह के तूफान आंधी आते हैं, वो स्टॉर्म आता है मिट्टी का, वो नहीं बोल सकते. அது வரும். जो अचानक वो आते हैं, வந்துச்சுனா 10 அடி தூரத்துல அப்படி சொல்லட்டும். अगर वो तूफान आंधी की तरह आते हैं இந்த तो वो மண்ணெல்லாம் ஒரு 12 அடி தூரத்துக்கு அந்த உயரமா எழும்பும். 12 फुट तक इस तरह से ऊंचाई से वो इस तरह से होता है. உடம்பு ஃபுல்லா குத்தி கிழிச்சு இந்த முடியில அப்படி ஸ்பைக் வச்ச மாதிரி ஆயிடும். जो एक इंसान का शरीर में अगर वो तो जो मिट्टी से धूल पूरी तरह से उनको घेरता है तो पूरी तरह से बहुत संकट से हालात में होता है, बाल पूरा इस तरह से खड़े हो जाते हैं. ரத்த கோரையாக்கி ஒருத்தனை கொன்றும். जो एक व्यक्ति को पूरी तरह से रक्त से उनका शरीर पूरी तरह से जख्म करके पूरी तरह से खत्म कर देते हैं. இந்த சின்ன பிள்ளைங்க இந்த மேக்னெட்டை கொண்டு போய் இந்த மண்ணுல குழப்பி விளையாடுறத பாத்துக்கிறீங்களா? छोटे बच्चे लोग जो मैग्नेट को लेकर वो आप मिट्टी में कैसे खेलते हैं, आप देखा है क्या? அத குழப்பி விளையாண்டாங்கன்னா அதை எடுத்தாங்கன்னா அத சுத்திலும் இரும்பு துகள்கள் அப்பி போய் இருக்கிறத பாத்திருப்பீங்கல்ல? जो किस प्रकार से वो मैग्नेट को मिट्टियों में ऐसे घुमाते हैं तो पूरा जो लोखंड उसमें पकड़ लेते हैं, तो आपने देखा कि उसी प्रकार से அது மாதிரி அந்த காந்தத்தை சுற்றிலும் அந்த இரும்பு துகள் இருக்கிற மாதிரி ஒரு மனுஷனை சுற்றிலும் அந்த சிப்ஸ் அப்படி குத்தி கொன்னே போட்டும். जो किस प्रकार से वो मैग्नेट में कैसे चिपक जाते हैं, उसी प्रकार से जो ये जो स्टॉर्म है मिट्टी का, वो एक इंसान के चारों ओर घूम के उनको पूरी तरह से चिपक जाते हैं. அப்படி இறந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. इस तरह से होकर जो देहांत हुआ मृत्यु हुआ कई सारे लोग हैं. இது யூதேயா பாலைவனத்தினுடைய மூன்றாவது சாபம். ये यूदिया के जो जगह पे तीसरा श्राप है. ये है முதல் சாபம் என்ன? पहला श्राप क्या है? உஷ்ணம் இந்த 2 மாசத்துக்கு அப்புறம் பாம்பேலையும் வரதான் போகுது.
கடுமையான உஷ்ணம். जो एक जो नहीं सहन कर सकने वाला गर्माहट. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், கடுமையான உஷ்ணம். इस लफ्ज से बड़े मुख्य है, जो बड़ा जल उठ सकने वाला इस तरह के गर्माहट. இரண்டாவது காரியம், दूसरा, ஒரு சொட்டு தண்ணி கூட கிடையாது. दूसरा जो श्राप है, एक बूंद पानी तक वहां पे नहीं मिलेगा. அடுத்து மூன்றாவது, तीसरा, அடிக்கடி ஏற்படுகிற புழுதி புயல். அதுக்கு பேர் புழுதி புயல். जो उसका नाम है, जो 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 साइक्लोन, जो मिट्टी का जो स्टॉर्म है जो आता है वो. அடுத்து நாலாவது காரியம், तीसरा, ஒரு மனுஷன் நடந்து போயிட்டே இருக்கும்போது अगर एक इंसान ऐसा चाहेगा तो ஒரு கால் மட்டும் அப்படியே கீழே இழுக்கும். एक पैर ऐसा उसको मिट्टी के अंदर जाते हैं. ஒரு கால் மட்டும் அப்படியே சரசர சரசன உள்ள இழுத்துட்டே போகும். एक पैर ऐसा इस तरह से जाते हैं, உள்ள இழுத்து கொண்டு போய் जो अंदर जाने के बाद ஒரு 22 அடிக்கு உள்ள கொண்டு போய் जो 22 फीट तक जाने के बाद மேல இருக்கிற மண்ணெல்லாம் அப்படியே மூடி जो ऊपर जो मिट्टी जो है वो इनको पूरी तरह से ढक कर உயிரோட அடக்க ஆராதனை பண்ணி जो उनको जीवित उनको जो मरवा देते हैं, दफना देते हैं. பொதகுழின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பொதகுழி. அப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது திடீர்னு அப்படியே மண்ணு உள்ள இறங்கிட்டே போகும். जो जैसा एक इंसान चलते हैं तो अचानक वो मिट्टी के अंदर धस जाते हैं. 20-22 அடி ஆழத்துக்கு உள்ள கொண்டு போயிரும். 20-22 फीट तक वो ऐसे नीचे चले जाते हैं. இருக்க மண்ணெல்லாம் அப்படியே மூடிரும். जो बाकी जो हिस्से में जितने भी मिट्टी है उनको पूरी तरह से ढक देते हैं. தப்பிக்கவே முடியாது. जो कभी भी वो बच नहीं सकते हैं. அது எங்க இருக்குன்னு யாராலையும் प्रेडिक्ट பண்ணவும் முடியாது. वो मिट्टी इस तरह से कहां पे है ये कोई भी पहले से बोल नहीं सकते हैं. சார் அங்க போகாதீங்க சார், அங்கதான் சார் இருக்கு சார், இங்க போகாதீங்க, இங்க தான் இருக்கு, இங்க தான் இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்கு, அப்படிலாம் யாரும் प्रेडिक्ट பண்ண முடியாது. कोई भी व्यक्ति एक व्यक्ति को देखकर ये नहीं बोल सकते आप वहां पे वो हिस्से में ना जाए, ये हिस्से में ना जाए करके कोई नहीं बोल सकते हैं. வனாந்தரத்தை பார்த்தவங்களுக்கு தெரியும். जो रेगिस्तान को देखने वाले लोग ये बात समझ सकते हैं. அந்த சைடு நீங்க கன்னியாகுமரி அந்த சைடு நீங்க போனீங்கன்னா அந்த பனங்காடுன்னு சொல்வார்கள். जो कन्याकुमारी साइड में जाएगा तो ऐसा एक जगह बोलते हैं. ஒரு செம்மண் பூமியா இருக்கும். जो इस तरह के एक जो लाल मिट्टी का एक जगह आपको அங்க பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு மணல் குவியல் இங்க இருக்கும். जो अगर देखा जाएगा तो एक मिट्टी का एक ये ऐसा आपको देखने को मिलेगा. 2 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த மணல் குவியல் அங்க போயிடும். 2 दिन के बाद आप देखिएगा तो वो उधर से जगह हट के दूसरे जगह पे காத்து எங்க அடிக்குதோ அந்த பக்கம் மண்ணு வனாந்தரத்துல மட்டும் இப்படி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு பாருங்க, அது ஒரு இடத்துல இருக்காது. இந்த சைடு காத்து அடிச்சுன்னா இங்க ஒரு மலை மாதிரி ஆயிடும், அந்த காத்து அங்க மாறிச்சுன்னா அங்க மலை மாதிரி ஆயிடும். இன்னடா இந்த மலையை நம்ம மார்க் பண்ணாமேன்னு பார்த்தா நாளைக்கு அந்த மலை அங்க போயிடும். वनांतरத்துல மாத்திரம் அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நம்மளால கணிக்கவே முடியாது. जिस प्रकार से हवा की जो झोंके कैसा रहता है उस झोंके के हिसाब से वो मिट्टी यहाँ वहाँ रहता है. रेगिस्तान में हम कभी भी प्रेडिक्ट नहीं कर सकते हैं. அப்படிப்பட்ட மணல் குவியல் தான் அந்த பொதமண்ணுங்கிறது. इस तरह की जो मिट्टी का जो सैंड का जो पूरा जो भरा हुआ है उसमें पैर रखिएगा तो ऐसा हालात होता है. அதுல நடந்து போகும்போது அப்படியே உள்ள இழுத்து நம்மள மூடிடும். जब चल के जाने के दौरान इस तरह से हालात पैदा होता है. அப்ப இதுக்கு பேர் என்னது? மரண ஈர். இதுக்கு பேர் தான் மரண ஈருளின் பள்ளத்தாக்கு. जो इसका नाम है जो अंधेरी जो राह में जो मृत्यु का जो हालात पैदा करने वाला हालात. இதுல செத்தவர்கள் अनेகர் இருக்கிறார்கள். इसमें भी मृत्यु हुआ कई सारे लोग हैं. மிக ஆபத்தான ஒரு பாலைவனம். जो एक बड़े जो संकट से भरा हुआ एक मृत्यु. 4 காரியங்களை சொன்னேன். 4 बातें मैंने आपको कहा है. ஒவ்வொண்ணா சொல்லுங்க. नंबर 1 पहला கடுமையான உஷ்ணம். नंबर 2 ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல. நம்பர் 3 தொடர்ந்து பார்த்தே சொல்லுங்க. இந்தியா ஃபுல்லா இப்ப ஆன்லைன்ல பார்த்து தான் எழுதுறாங்க. நீங்க மட்டும் என்ன, உங்களுக்கு அப்படிதான் வாய்ப்பு. தொடர்ந்து வச்சே சொல்லுங்க. நம்பர் 1 पहला, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4 மரண இருளின் பல்ல. திரும்பியும் சொல்றேன், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறான்னு ஒரு வார்த்தை சொல்றதுக்கு இவ்வளவு தூரம் பைபாஸ் பண்ணி வந்துட்டு இருக்கிறேன் நான். फिर से मैं आपको कह रहा हूँ परमेश्वर मेरा चरवाह है, ये बताने के लिए इतना कुछ मैं शेयर करके आपके पास समझा रहा हूँ. கவனமா என்னை ஃபாலோ பண்ணி வந்துட்டே இருங்க. आप मुझे बड़ा ध्यान से सोच लीजिए, मेरा पीछा कर लीजिए. இப்போ இந்த யூதேயா பாலைவனம் முடிச்ச உடனேயும் इस यूदिया के जो मार्ग को खत्म होने के बाद அப்படியே அடுத்த பார்டர் இருக்கு பாருங்க. அடுத்த பார்டர் जो अगला जो जगह है, அடுத்த ஊர் ஆரம்பிக்கும்ல. जो अगला प्रदेश शुरू होता है. இப்போ இந்த ஊர் வந்து பன்வயல் அப்படிதானே? இது முடிஞ்ச உடனே இதுக்கு அடுத்த ஊர் என்ன பாஸ்டர்? இதுக்கு அடுத்த ஊர் கார்கிலா, கார்கர்.
கார்கர் அப்படி இருக்கு பாருங்க. நமக்கு அது வரமாட்டேங்குது. எங்க ஊருக்கு போயிடுவோம். இப்ப நீங்க இங்க இருந்து வரும்போது நேரம் அப்படியே சென்னையில இருந்து வர்றீங்கன்னு வைங்களேன், திண்டுக்கலுக்கு சென்னையை தாண்டி அப்படியே வந்து விழுப்புரம் தாண்டி அப்படியே திருச்சியை தாண்டி இதெல்லாம் திருச்சியை தாண்டி வந்த உடனேயும் அடுத்து உள்ளுக்குள்ள வரும்போது அங்க பெருசா ஒரு போர்டு போட்டிருக்கோம், திண்டுக்கல் மாநகராட்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. इस तरह के आप चेन्नई में जाके एक एक प्रदेश को जो पार कर आप आने के बाद ऐसा एक जगह आपको देखेगा, वो जगह आपको स्वागत कर रहा करके लिखा हुआ होगा, तलपा कटी बिरयानी सापड़ा, जो आपको बिरयानी भोजन लेने के लिए. அது மாதிரி இந்த யூதேயா முடிச்ச உடனேயும் यूदिया प्रदेश खत्म होने के बाद அடுத்த ஒரு பார்டர் இருக்கு. जो अगला एक प्रदेश शुरू होता है, அந்த ஊருக்கு பேர் என்னன்னா, उस प्रदेश का नाम क्या है? एनकेदी னு பேர். एनकेदी करके नाम है. பைபிள்ல தான் இருக்கு, நான் காட்டுறேன். जो बाइबल में है मैं आपको दिखा रहा हूँ. एनकेदी னு பேர். एनकेदी करके नाम है उसका. சரி, இப்போ நல்லா கவனிங்க. अभी बड़ा ध्यान से. யூதேயா பாலைவனத்துல எத்தனை சாபங்கள் பார்த்தோம்? जो हम यूदिया में कितना शापों को देखा है. இப்ப இந்த என்கேதிங்கிறது இந்த யூதேயாவுல நம்ம பார்த்த அத்தனை சாபத்துக்கும் அப்படியே எதிர்மறையான ஆசீர்வாதமான செழிப்பான மகிமை நிறைந்த மிக மிக ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இடம் இந்த என்கேதி. यूदिया खत्म होने के बाद जो प्रदेश शुरू होता है, वहां पे यूदिया में जितने भी श्रापित बातों को हमने देखा है, उसके खिलाफ उसके उलट जो आशीष से भरा हुआ, एक आशीर्वादित भरा हुआ, महिमा से भरा हुआ एक प्रदेश आपको देखने को मिलेगा. யூதேயா பாலைவனத்துல 4 சாபம் பார்த்தோம்ல. जो यूदिया प्रदेश में हमने 4 शापों को देखा. என்கேதில अभी एनकेद में 4ஓட 1 சேர்த்து 5 ஆசீர்வாதங்களை வேதமா சொல்ல போறேன். 4 से मिलाकर एक और मिलाकर 5 आशीर्वाद बातों को हम देखने वाले. ரெடியா இருக்கீங்களா? கேட்கலாமா? கேட்கலாம்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென். सुनने के लिए तैयार लोग हैं जो हाथों को ऊपर करके आमेन कहें. ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருக்கோம் பாஸ்டர் அப்படினு சொல்றவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன் பாப்போம். सब लोग हाथों को ऊपर करके आमेन कहें. சரி, இப்ப முதல்ல என்கேதினுடைய முதல் ஆசீர்வாதம். जो एनकेद का पहला आशीर्वाद, உன்னத பாட்டின் புத்தகம் 1வது அதிகாரம் 7 8 9 ஒருவர் வாசிக்கலாம். those who have an English Bible, Song of Solomon chapter 1 verse number 7 8 9. அது வாசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் எனக்கு கவனிங்களேன். இது என்ன டயலாக் அப்படின்னா, ஒரு மணவாளனும் ஒரு மணவாட்டியும் பேசிக்கொள்ளுகிற ஒரு டயலாக் இது. ये जो वचन पढ़ने से पहले हमें ध्यान देना है, एक दुल्हन और दूल्हा आपस में बातचीत करने वाला एक डायलॉग है. புரியலையோ? இப்படி சொன்னா புரியுமா? ஒரு ஹீரோவும் ஒரு ஹீரோயினும் பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு டயலாக் இது. एक हीरो एक हीरोइन इनके साथ में आपस में जो बताने वाला जो डायलॉग से ये அப்பவும் சிலருக்கு புரியல வேற. ஒரு காதலனும் ஒரு காதலியும் பேசிக்கொள்ளுகிற ஒரு டயலாக் இது. आपस में प्रेम करने वाले लोग बातचीत करने वाला जो डायलॉग है ये. இதுக்கு மேல நம்மளால விளக்க முடியாது. इससे ज्यादा मैं नहीं बोल सकते हैं. சரி, இப்ப ரெண்டு பேருமே ஆடு மேய்க்கிறவங்க. जो दो लोग, மணவாளனும் ஆடு மேய்க்கிறாரு, மணவாட்டியும் ஆடு மேய்க்கிறாங்க. जो दुल्हन और दूल्हा दोनों परमेश्वर का चवा है. இப்ப மணவாட்டி மணவாளனை பார்த்து கேக்குறாங்க. जो दुल्हन या दूल्हा को देख के कह रहा है. இப்ப வாசிங்க சிஸ்டர், என்ன கேக்குறாங்க? என் ஆத்துமனேஸ்வரே, உம் மந்தை எங்கே மேய்த்து அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறீர்? எனக்கு சொல்லும். உமது தோழர்கள் மந்தைகள் அண்டையிலே போதுமா? நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ध्यान दीजिए. இப்ப மணவாட்டி மணவாளனை பார்த்து கேக்குறாங்க. दुल्हन या दुल्हन दूल्हा को देख के कह रहा है, உங்க ஆட்டெல்லாம் எங்க மேய்க்கிறீங்க? आपके जो भेड़ बकरियों को आप कहाँ पे चराता है? உங்க மேய்ப்பர்கள்ட்ட கேட்டேன், சரியா பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. जो आपका जो चरवाहा को पूछेगा तो बराबर नहीं बोलेगा. நீங்களாவது சொல்லுங்களேன், உங்க ஆட்டெல்லாம் எங்க மேய்க்கிறீங்க? आप ही बता दीजिए आपका भेड़ बकरियों को कहाँ पे चराता है. ஏன் அப்படி கேட்டாங்க மணவாட்டி மணவாளனை பார்த்து? क्यों ऐसा दुल्हन या दूल्हा को क्यों ऐसा पूछता है? ஏன் கேட்டாங்க? क्यों ऐसा पूछता है? நீங்க பேசுங்க, ஏன் கேட்டாங்க? போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணவா? என்னைய பார்த்து சில பேர் கேட்பாங்க. என்னைய பார்த்து சில பேர், எப்படி சிஸ்டர் இப்படிலாம் உங்களுக்கு யோசிக்க தோணுது? என்னைய பார்த்து சில பேர் கேட்பாங்க,
मुझे பாஸ்டர் எந்த கடையில அரிசி வாங்குறீங்க அதே கணக்கு தான் இங்க உங்க ஆட்டெல்லாம் எங்க आपका भेड़ बकरियां कहाँ पे हैं அப்பனா என்ன அர்த்தம் उसका मतलब क्या है மணவாட்டியுடைய ஆடுலாம் தொத்தல வத்தலமா இருக்கு जो दुल्हनिया का जो மணவாளனுடைய ஆடுலாம் எப்படி இருக்கு நல்ல புஷ்டியா दूल्हा का जो भेड़ बकरियां है अच्छे तंदुरुस्त है அதனால தான் கேக்குறாங்க ஐயா எங்க ஆடு மேய்க்கிறீங்க நீங்க इसलिए दुल्हनिया पूछता है दूल्हा को आपकी भेड़ बकरियां कहाँ உங்க மேய்ப்பர்கள்ட்ட கேட்டேன் பொறாம பிடிச்ச பயலுங்க ஒருத்தனும் ஒழுங்கா அட்ரஸ் சொல்ல மாட்டேங்கிறாங்க जो आपकी चरवा को पूछेगा तो कोई भी बराबर तरीके से नहीं बोलते हैं இப்போ நீங்க சொல்லுங்களே அப்படினு கேக்குறாங்க अभी आप बोलिए करके कहता है அதுக்கு மணவாளன் சொல்றாரு इसके लिए दूल्हा कहता है ஏமா ரொம்ப கஷ்டப்படுற जो क्यों इतना तकलीफ उठा रहा है ஆடு எங்க மேய்க்கப்படுதோ அந்த பக்கமே உன் ஆட்டையும் கூட்டிட்டு வந்தீனா ஈஸியா தெரிஞ்சிட்டு போது அங்க மேய்ச்சுக்கோ मेरा भेड़ बकरियां कहां पे मैं चराता है उसके पीछे पीछे आकर आप उसको कर लीजिए तो सब कुछ ठीक हो जाएगा करके कहता है புரியலையா जो आप समझ में आया कि नहीं இப்ப சில இடங்களுக்கு நாம மீட்டிங்க்கு நம்மள கூப்பிடுவாங்க जो आपको एक प्रार्थना के सभा में बुलाते हैं ஊழியக்காரங்க ஒழுங்கா வந்து அட்ரஸ் வந்து அனுப்புறது கிடையாது சில சமயம் आपकी प्रभु के दास कई ऐसे समय पे जो आपको पूरी तरह से एड्रेस बराबर नहीं भेज லொகேஷனே அனுப்புறது கிடையாது जो लोकेशन आपको बराबर நம்ம அங்க போய் நின்னு ஒவ்வொருத்தவங்கள்ட்ட கேப்போம் சார் எங்க சார் இருக்கு இந்த சர்ச் वहां पे खड़े रह के हम पूछते हैं ये चर्च कहां पे है करके அவங்க சொல்வாங்க நாங்க அங்க தான் சார் போறோம் எங்க பின்னாடியே நீங்களும் வந்துருங்க हम वो ऐसा कहते हैं मैं उस तरफ ही जा रहा हूं आप मेरे पीछे पीछे आइए அதே மாதிரி उसी प्रकार से மணவாளன் மணவாட்டியை பார்த்து சொல்றாங்க जो दूल्हा दुल्हनी को देख के कहता है ஆடு எங்க மேய்தோ அங்கேயே உன் ஆட்டை மேய்ச்சிட்டு வந்தீனா உனக்கு நல்ல மேய்ச்சல் கிடைச்சிரும் मेरे भेड़ बकरियों को कहां पे मैं चराते हैं वहां पे मेरे पीछे पीछे होकर लेके चले 14வது வசனத்தை வாசிங்க பாப்போம் 14வது வசனம் 14 वचन को हम देखेंगे என் நேசர் எனக்கு என்கேதி ஊர் போதுமா 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 அப்ப ஒண்ணு தெரிஞ்சிருச்சு என்கேதில என்ன இருக்கிறது ஆடு மேய்க்கிறதுக்கு தேவையான பசுமையான புல் இருக்குது वहाँ पे 14 वचन में इस प्रकार से एनकेदी के बारे में जिक्र किया है उसमें लिखा है तो उससे हमें पता चलता है भेड़ बकरियों को चराने के लिए जो घास वहाँ पे है புரியுதா அம்மா புரியுதா आपको समझ में आया नंबर 1 என்கேதில இருக்க முதல் ஆசீர்வாதம் जो एनकेद का जो पहला आशीष क्या है ஆடுகளை மேய்ப்பதற்கான நல்ல புல் இருக்குது भेड़ बकरियों को चराने के लिए एक अच्छा घास वहाँ पे आपको मिलेगा சபை ஒரு என்கேதியா இருக்கிறது जो कलीसिया जो है एक एनकेद है எதுக்கு வர்றேன் அப்படினா जो कलीसिया में क्यों आना है நல்ல போஷாக்கை கர்த்தர் சபையில வைத்திருக்கிறார் जो कलीसिया में क्यों आ रहा है परमेश्वर आपके लिए अच्छे भोजन परमेश्वर ने वहाँ पे तैयार करके रखा है திங்கட்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் என் ஆத்துமா வறண்டு போயிருக்கு जो सोमवार से लेकर शनिवार तक आत्मा पूरी तरह से एक सुखा हुआ अवस्था में रहता है உலகத்துல வேலை செஞ்சு जो क्योंकि संसार के உலக மனுஷனோட கடந்து संसार के लोगों के साथ आप घुल मिलकर என் ஆத்துமா பலனற்று போய் இருக்குது जो मेरा आत्मा जो है पूरी तरह से उनका जो बल जो है वो उसमें से खोए हैं கரும்பு ஜூஸ் மிஷின் பாத்திருக்கீங்களா जो गन्ने का जूस जो निकालने मशीन முதல்ல கரும்பு ஒரு தடவை உள்ள விட்டு पहला गन्ने को उसके अंदर से ऐसा அப்புறம் எடுத்து மடக்கி இன்னொரு தடவை விட்டு उसके बाद उसको तोड़ मरोड़ कर அப்புறம் திரும்ப அதை எடுத்து அதுல ஒரு லெமன் ஒரு இஞ்சி வச்சு திரும்ப விட்டு फिर से वो दोबारा लेकर मरोड़ कर उसमें அந்த மிஷினே இழுக்காது அத்தனை தடவை விட்டு जो लेमन और अदरक डाल के फिर से उसको घुमाते மாடு கூட அந்த சக்கையை திங்க தூக்கி தூணு போட்டுருவாங்க जो आखिर वह जो बूंद तक उसमें से निकालने के बाद ऐसा जो 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 वेस्ट है उसको निकाल के फेंक देते हैं அப்படிதான் திங்கட்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் நீங்க எல்லாரும் இந்த உலகத்தோட பாடுபட்டு ஞாயிற்றுக்கிழமை தூணு உலகம் துப்பி சோச்சல வந்து விழுகிறீங்க इसी प्रकार से आप संसार की जीवन में संसार के लोगों के साथ सोमवार से लेकर शनिवार तक घुल मिलकर पूरी तरह से एक ऐसा हालात में आप रविवार को कलीसिया में आके பலிபீடத்திலிருந்து வருகிறதான வார்த்தைகளும் ஆராதனைகளும் என் ஆத்துமாவை மீண்டும் பலப்படுத்துகிறதா उस दौरान यज्ञ की वेदी से आने वाला आराधना और परमेश्वर का जो मन्ना आपको फिर से बलवंत बना देते हैं जो इसका मतलब एनकेदी में ஆடுகளுக்கு தேவையான பசுமையான भेड़ बकरियों को जो जरूरत है वो घास वहाँ पे आपको मिलेगा புரியலையா जो आपको समझ में आया या नहीं आमेन आमेन இப்ப இரண்டாவது अभी दूसरा புல்லு நல்லா வளரணும்னா என்ன வேணும் घास अच्छी तरह से अगर उगना है तो क्या होना है நல்ல தண்ணி வேணும் जो अच्छी तरह से पानी நல்ல தண்ணி ஏதோ நல்ல தண்ணி வேணும் अच्छे पानी वहाँ पे चाहिए அப்ப
என்கேதிக்கு நீங்க போனீங்கன்னா अगर एनकेद में आप जाएगा तो என்னோட சைஸ்ல ஒரு பாறை இருக்கு. जो मेरे जैसा एक पत्थर है वहाँ, என் சைஸ்ல ஒரு பாறை உண்டு. जो मेरे जैसे एक चट्टान है, அதுல இருந்து ரெண்டு நீரூற்றுக்கள் வருகிறது. दो तरफ से एक जो जो फाउंटेन जैसा वहां से आते हैं. அந்த ரெண்டு நீரூற்றுகளும் அவ்வளவு அழகா ரொம்ப அதுக்கு பேரே ஜென்டில் ஃப்ளோயிங் வாட்டர் அப்படினு பேரு. उसका नाम है जेंटल फ्लोइंग वाटर. वो दोनों तरफ से अच्छी तरह से आते हैं, அழகா வரும். इस तरह से उसमें से पूरी तरह से भर के दोनों तरफ से खिल के आते हैं. கவனிங்க, जब ध्यान दीजिए, ஆடு ரெண்டு இடத்துல தண்ணி குடிக்காது. जो बकरी जो है दो जगह से पानी नहीं पीते. இந்த சட்ட 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 சட்டன்னு ஃபால்ஸ் இருக்கு பாருங்க, தண்ணி விழுகிற அங்க ஆடு மரணும், அங்க தண்ணி குடிக்காது. जो जहां से जो पानी अच्छी तरह से फाउंटेन की तरह से गिरते हैं वहां से बकरियां पानी नहीं पीते हैं. ரெண்டாவது இந்த கெடதனின்றாங்கல்ல, ஸ்டோரேஜ் வாட்டர் பாசாம் ஊத்துது, அதையும் என்ன செய்யாது, ஆடு குடிக்காது. जो जो स्टोरेज करके रखा हुआ जो पानी है उसमें से वे बकरी नहीं पीते हैं. நான் சொல்றது மந்தைய பத்தி சொல்றேன். நீங்க வீட்ல ரெண்டு ஆட்டை கட்டி போட்டு வளர்த்தீங்கன்னா அது வேற வழியே இல்லாம குடிக்கும். நான் மந்தைய பத்தி பேசிட்டு இருக்கிறேன். சரி, அது சொல்லுங்க. मैं कलीसिया की जो लोगों के बारे में कह रहा हूं, आप बकरी को बांध के रखिएगा तो ये नहीं चलेगा. அப்ப அவ்வளவு மகிமையான தண்ணி என்கேதில வருகிறது. जो इस तरह से महिमा भरा जो पानी जो है एनकेद से निकल कर आते हैं, அத குடிச்சா பல மணி நேரத்துக்கு தாகமே எடுக்காது. जो अगर उसमें से अगर पानी पिएगा तो कई घंटों तक आपको प्यास नहीं लगते हैं. இன்னைக்கும் நீங்க என்கேதிக்கு போனீங்கன்னாக்க ரெண்டு சைடும் ஸ்டால் போட்டு விப்பாங்க. 1/2 லிட்டர்ல, 1 லிட்டர்ல, 2 லிட்டர்ல, 5 லிட்டர்ல அந்த பாட்டில் அடைச்சு விப்பாங்க. அதுக்கு வெளியில இட்ஸ் பியூர் என்கேதி வாட்டர்னு சொல்லி எழுதி லேபிள் போட்டு விப்பாங்க. अगर आप वहां पे जाएगा तो आपको देखने को मिलेगा दो तरफ से बैठ के उसमें से निकलने वाला जो पानी को बोतल में डालकर वो लोग ये प्योर वाटर करके एनकेड वाटर करके लिखे वो लोग बेचते हैं. உலக தரம் வாய்ந்த தண்ணி, உலக தரம் வாய்ந்த தண்ணி குடிச்சா பல மணி நேரத்துக்கு தாகம் எடுக்காத அவ்வளவு சுவையான என்கேதி தண்ணி அது. इस तरह की पानी है वो, इस तरह से महिमा भरा जो प्योर वाटर है वो पिएगा तो आपको घंटों भर फिर से प्यास नहीं लगता है. அதான் ஃபாதர் ஒரு பழைய பாட்டுல பாடும்போது இப்படி பாடி இருப்பாங்க. டி மைனர் கொடுங்க, டி பசுமையான மேய்ச்சலுள்ள இடத்திலே, அதுதான் என்கேதி. இலை பார செய்கின்றார் இயேசு, கலை பாற்ற நீர் நிறைந்த அருவிக்கு கர்த்தர் என்னை அழைத்து செல்கிறார், கர்த்தர் என்னை அழைத்து செல்கிறார். ஆமென், அல்லே. கரங்களை உயர்த்தி பாடும். ஆமென், அல்லேலூயா. களிப்போடு துதிப்பாடி, அதுதான் என்கேதி. एनकेद के बारे में वैसे गीत लिखा है जो अपने हाथों को पकड़ के चलाने वाला परमेश्वर. जो एनकेद में दो बात हमने देखे हैं. नंबर 1 சொல்லுங்க பாப்பா. पहला जो हमने क्या देखा है, பசுமையான புல். இரண்டாவது என்ன இருக்குது, நல்ல தண்ணீர், अच्छे घास और पानी से भरा हुआ जगह है. மூன்றாவது तीसरा வாசிங்கள் 2 நாளாகமத்தின் புத்தகம் 20வது அதிகாரம் 2வது வசனம். जो सेकंड क्रॉनिकल्स chapter 20 verse number 2. 20वें अध्याय में से दूसरा वाक्य. என்கேதியாகிய ஆசாசோன் தமார். वहाँ पे लिखा है एनकेद नाम के हासासोन तमार. நல்ல கவனிங்க. अच्छे ध्यान दीजिए. ஆசாசோன் தாமார் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, हासासोन तमार का वर्ड का मतलब क्या है, வரிசையான பேரிச்ச மரங்கள்னு அர்த்தம். जो साल बार में होने वाला जो पौधे का. மீண்டும் சொல்றேன், நல்லா கவனிங்க. जो என்கேதியாகிய ஆசாசோன் தாமார் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா, என்கேதியில இருக்கிற வரிசையான
பேரிச்சம் மரங்கள்னு பேர். जो हासासान तोमार उसका मतलब ये होता है एनकेदी में जो रहने वाला साल भर में होने वाला जो पौधे के बारे में वो जिक्र किया है. அப்ப மூணாவது ஒன்னு கண்டுபிடிச்சிட்டோம். என்கேதில என்ன இருக்குது? என்ன இருக்குது? சத்தமா தான் சொல்லுங்களேன். வேதத்துல ரெண்டு பட்டணங்கள் பேரிச்ச மரங்களின் பட்டணங்கள் இருக்குது. जो परमेश्वर के पवित्र शास्त्र में दो ऐसा शहर है. ஒன்னு எரிகோ பேரிச்ச மரங்களின் பட்டணம். यरीहो नाम की एक जगह है. वो இன்னொன்னு ஏலிம் பேரிச்ச மரங்களின் பட்டணம். जो दूसरा एली जो है जो இந்த எரிகோவும் ஏலிமும் இந்த என்கேதியுடைய ஒரு பெல்ட்ல தான் வருது. जो ये दोनों जगह जो है यो एनकेद का एक एरिया में के हिस्सा में आते हैं. அப்ப நீங்க என்கேதி முழுவதும் எங்க பார்த்தாலும் பேரிச்ச மரங்கள் நிரம்பி இருக்கிறது. जो एनकेद में कहां पे भी आप देखेगा तो ये आपको जो पौधे आपको आपको देखने को मिलेगा. ஏதோ இந்த நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி இந்த விதை உள்ளது விதை எடுத்தது இந்த லைன் டேட்ஸ் அப்படி கிடையாது. जो आप इसके बारे में पूछेगा तो इसमें से उपज मिलने वाला ऐसा कुछ नहीं है. உலக தரம் வாய்ந்த பேரிச்ச மரங்கள் जो इस जो जो जगत में जो पूरी तरह से ऐसा जो फला हुआ एक जो बड़े झाड़ है वो சாதாரண லே பீப்புளால அது உங்களால என்னால காசு கொடுத்து அதை வாங்க முடியாது. जो हम आम तरीके के लोगों को वो पैसा देकर नहीं ले सकते हैं. ராஜாக்களுடைய பந்தியில ராஜாக்களுடைய டைனிங் டேபிள அலங்கரிக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுகிற பேரிச்சம்பழங்கள். जो राजा लोगों का महल में वहां पे उनको जो अलंकार करने के लिए उधर सजाने के लिए लेके जाने वाले जो है वो. அப்ப மூணாவது ஒன்னு கண்டுபிடிச்சிட்டோம். என்ன இருக்குது அங்க? तीसरा एक என்ன இருக்குது? एक है பேரிச்சம்பழங்கள். இப்ப சொல்லுங்க முதலாவது என்ன இருக்கிறது? இப்பதான் சில பைபிளை பார்த்து முடிக்கிறாங்க. முதலாவது என்ன இருக்கிறது? पहला क्या है? நல்ல புல்லு. இரண்டாவது என்ன இருக்கிறது? நல்ல தண்ணீர். மூன்றாவது என்ன இருக்கிறது? பேரிச்ச மரங்கள். நான்காவது உன்னத பாட்டின் புத்தகம் முதலாவது அதிகாரம் 14வது வசனம். Song of Solomon पहला अध्याय. உன்னத பாட்டின் புத்தகம் முதலாவது அதிகாரம் 14வது வசனம். என் நேசர் எனக்கு என்கேதி ஊர் திராட்சை தோட்டம் போதுமா? போதுமா? அப்ப நாலாவது ஒண்ணு தெரிஞ்சிருச்சு. என்கேதில திராட்சை தோட்டங்கள் இருக்கிறது. जो चौथा एक बात हमें पता चला जो एनकेद में जो इस तरह की जो फूलों के गुच्छे के समान वहां पे मेहंदी के फूलों के गुच्छे के समान आपको मिलेगा. என்கேதி முழுவதுல நீங்க பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் திராட்சை தோட்டங்கள் இருக்கும். वहां पे आप इस तरह मेहंदी के फूलों के समान के दाग की बारियां आपको देखने को मिलेगा. இஸ்ரவேலருடைய மிக பிரதானமான ட்ரிங்கே வந்து அந்த வைன் தான். इस्राएल देश वासी लोगों का जो सबसे जो अहम जो पीने वाला लायक चीज है वो जो वाइन है. நம்ம வீட்டுக்கு பாஸ்டர் வந்தா என்ன கொடுப்பீங்க? हमारे घर में अगर प्रभु की दास आएगा तो हम क्या देंगे? குடிக்கிறத பார்த்தா ஒண்ணும் கொடுக்க மாட்டீங்க போல தெரியுது. ஆத்தாடி சில வீட்டுக்கு விசிட்டிங் போனா अगर आप किसी का घर पे जाएगा तो 1.5 மணி நேரம் அந்த அம்மா அறுன்னு அறுத்து 1.5 घंटा तक ऐसे கடைசில நம்மளே களைப்பாய் போய் அம்மா ஒரு டீ போட்டு குடுங்கன்னு கேக்குற நிலைமைக்கு போயிடும். आखिर बात आए हुए मेहमान ही खुद बोलते हैं कि एक चाय बना के மறந்துட்டேன் பாஸ்டர். जो तब बोलते हैं मैं भूल गए पास्टर. அப்படின்னு இத்னோண்டு பால்ல இம்பூட்டு தண்ணி ஊத்தி इस तरह थोड़े दूध में बहुत ज्यादा पानी डालकर பாக்கெட்லயும் தண்ணி ஊத்தி அலசி கொட்டி जो दूध के थैली में भी पानी डालकर उसमें डालकर ஊழியக்காரங்க வீட்டுக்கு வந்தா आपके प्रभु के दास आपके घर में आएगा तो முதல்ல தண்ணி கொடுக்கணும். पहला आपको पानी देना है. ரெண்டாவது டீ கொடுக்கணும். दूसरा आपको चाय देना है. மூணாவது சாப்பாடு கொடுக்கணும். तीसरा आपको भोजन देना है. நாலாவது காணிக்கை கொடுக்கணும். 14 आपको ऑफरिंग देना है. கரங்களை ஊத்தி ஆமென் சொல்லுவோமே जो பாப்பா. हाथों को ऊपर करके आप आमीन बोले. அது மாதிரி இஸ்ரவேல் தேசத்துல எங்க போனீங்கனாலும் जो इस्राएल देश में आप कहीं पे भी जाएगा तो உடனே அந்த வீட்ல இருக்கிற பெண்கள் அப்படியே வீட்டுக்கு வெளியில கொல்லப்புறத்துல போனா அங்க வந்து அந்த கார்டன் இருக்கும், அந்த வினியார்ட் இருக்கும், उनके घर के पीछे कैसे में जाएगा तो दाखिल बगीचा होगा. வந்து ஒரு சின்ன கல்லுல போட்டு ஆட்டி जो एक पत्थर में वो पूरी तरह से उनको निकाल कर அப்படி ஸ்ட்ரெயின் பண்ணி அழகா வடிகட்டி அப்படி கொண்டு வந்து கொடுப்பாங்க. अच्छी तरह से वो तैयार कर वो छान कर वो तैयार करके देते हैं. இஸ்ரவேல் தேசத்துல இருக்கிற ஆண்களையும் பெண்களையும் பாத்தீங்கன்னா இது குடிச்சு 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 அப்படி ஷைனிங்கா லெமன் கலர்ல அழகா தகதகன் மின்னுவாங்க. इस्राएल देश में जितने भी महिला और पुरुष है वे लोग इस तरह के ये चीजें पी कर इस तरह के एक खूबसूरत तरीके से वो दिखते हैं. அதுல ரபிகள்னு சிலர் இருப்பாங்க. இப்படி ரெண்டு சைடு அப்படி முடி வச்சு முக்காடு போட்டிருப்பாங்க ஆண்கள். அவங்க இன்னும் அழகா இருப்பாங்க.
इस्राएल में रब्बी नाम की एक झुंड होता है, वे लोग और ज्यादा खूबसूरत रहते हैं। இஸ்ரவேல்ல எந்த வீட்டுக்கு போனாலும் இதான் கிடைக்கும். कोई सा भी घर में वहां पे जाएगा तो ये आपको परोसेगा, ஆனா கொஞ்சமா குடிக்கணும். लेकिन थोड़ा ही पीना। ஓவரா குடிச்சோம்னா அப்புறம் நோவா மாதிரி வேட்டியா வந்து போய் படுத்துறாங்க. अगर ज्यादा आप पिएगा तो नोहा की तरह आपके जो हालात बिगड़ जाएगा। அப்ப இஸ்ரவேல் எங்கேதில காணப்படுகிற நான்காவது ஆசீர்வாதம் என்னது? जो इस्राएल में एनकेद में देखने वाला चौथा आशीर्वाद क्या है? दाख। फर्स्ट வந்து சொல்லுங்க. नंबर 1 पहला பசுமையான புல். नंबर 2 நல்ல தண்ணி. அப்புறம் மூணாவது பேரிச்சம்பழங்கள் 4, திராட்சை பழங்கள் 5. ஒன்னும் சொல்லலையோ? ரைட், நல்லது. வேதத்துல ஒரு நியதி இருக்கு. जो परमेश्वर के वचन என்ன நியதி அப்படினா क्या बात है आप जानते हैं? From Genesis to Revelation ல उत्पत्ति के पुस्तक से लेके जो प्रकाशित वाक्य तक என்னமோ பண்ணிட்டேனே. எங்கெல்லாம் திராட்சை வருதோ, जहां जहां दाखमधु आते हैं, அது பக்கத்திலேயே ஒலிவ மரமும் வரும். जो उसके बगल में ओलिव के पौधे भी दिखेगा। எங்கெல்லாம் திராட்சை வருதோ, जो जहां जहां दाख आपको दिखाई दे, அது பக்கத்திலே ஒலிவ மரம் வரும். जो उसके बगल में आपको ओलिव भी दिखाई இது देगा। வேதத்தினுடைய நியதி. एक परमेश्वर का पवित्र शास्त्र का राइचसनेस है। இஸ்ரவேலருடைய அக்ரி ஸ்டைல் அப்படிதான் இருக்கும். जो इस्राएली लोगों का एक जो आम तौर पे जो स्टाइल वैसा होता है। நீங்க எங்க பாத்தீங்கனாலும் அப்படிதான் இருக்கும். जो आप कहीं पे भी देखिएगा तो ऐसे रहेगा। ஃளைட் அது கிட்ட இஸ்ரேல் மேல பறக்கும் போது நீங்க கீழே விண்டோ பக்கத்துல உட்கார்ந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தெரியும். நடுவுல வந்து கிரேப் போட்டிருப்பாங்க. அத சுத்திலும் வந்து இந்த ஃபென்சிங் பயிர்னு சொல்லுவாங்க, வேலி பயிர்னு சொல்லுவாங்கல்ல, வேலி பயிர் மாதிரி இந்த ஒலிவ மரத்தை ஃபுல்லா போட்டிருப்பாங்க. जो आप इस्राएल में अगर वो देश में जाके तो फ्लाइट में बैठ के विंडो से देखेगा तो आपको इस तरह से ओलिव से पूरी तरह से फेंसिंग बना के हुए नडुला வந்து கிரேப்ஸ் இருக்கும். जो उसके बीचों बीच जो दाख का जो पौधे आपको लगाए हुए देखेंगे। இஸ்ரவேலருக்கு மிக பிரதானமான என்ன इस्राएल में जो सबसे अहम जो ऑयल जो है ओलिव है। இஸ்ரவேல்ல 3 முக்கியமான பதவிகள் உண்டு. जो इस्राएल में 3 ऐसा 3 இந்தியாவுல ஒரு பதவி இருக்கு பாத்திருக்கீங்களா? अपने भारत देश में के இந்தியால வந்து பிரதமர், அப்புறம் சனாதிபதி, அப்புறம் குடியரசுத் தலைவர், அப்புறம் மாநிலங்கள்ல வந்து முதலமைச்சர், மாவட்டங்கள்ல இப்படி ஒரு ஹையரார்கிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல. अपने भारत देश में भी इस प्रकार से जो एक प्रथम स्थान, उसके नीचे जो रहने वाले लोग, इस तरह के अलग अलग तख्ते में उनको पोजीशन को जो अलग किया गया है। इस्राएल में 3 पदवी। इस्राएल में 3 ऐसा पद आपको देखने को मिलेगा। पहला राजा, இரண்டாவது பிரதான ஆசாரியன், जो दूसरा जो पुरोहित, மூன்றாவது தீர்க்கதரிசி, तीसरा जो प्रॉफिट। ராஜாவோட வேலை தேசத்தை அட்மின் பண்றது। जो राजा जो है जो देश को पूरी तरह से नजर रखने का जो ஆசாரியனுடைய வேலை ஜனங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் வாங்கி யெகோவா தேவனுக்கு தெரியப்படுத்துவது। पुरोहित का काम होता है जो लोगों का जो प्रार्थना है वो परमेश्वर के सम्मुख में लाना। தீர்க்கதரிசியுடைய வேலை தேவனிடத்திலிருந்து பதிலை பெற்று ஜனங்களுக்கு கொடுப்பது। जो भविष्यद्वक्ता का जो काम है परमेश्वर की ओर से पाकर जो लोगों के साथ लोगों के पास देने का काम। பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஜனங்களும் தேவனும் நேரடியாக தொடர்பு கொள்ள முடியாத நாட்கள் அது। जो पुराने नियम के अनुसार जो लोग और परमेश्वर के भीतर जो कनेक्शन बराबर की तरीके से नहीं होता, वही हालात। பலமுறை மோசே கேக்குறார், ஆண்டவரே என்கிட்ட ஆடியோ மட்டும் தான் பேசிக்கிட்டே இருங்க, ஒரு முறையாவது உங்க விசுவல் எனக்கு காட்டுங்க ஆண்டவரேன்னு கேக்குறார்। कई बार मूसा ने इस तरह से परमेश्वर से पूछा, आपके आवाज और अल्फाज में सुन रहा हूं, आपके दर्शन या विषय मुझे आप क्यों नहीं दिखा रहे, आप एक बार दिखा दीजिए। சொல்றாரு, என்ன நீ பார்த்தனா நீ செத்துருவே, நீ பார்க்காத। उसके लिए परमेश्वर कहता है, अगर आप मेरा दर्शन पाओगे तो आप जरूर आपका देहांत हो जाएगा। கெஞ்சி கேட்டதனால ஆண்டவர் சொல்றார், நான் திரும்பி போறேன், बैक पोर्शन மட்டும் உனக்கு காட்டுறேன்। मूसा ने बड़े विनती किया, इसी कारण से वो कहता है मैं मुड़कर जाएगा तो आप मेरा पिछले हिस्सा आप बैक पोर्शन देख सकते हैं करके। बैक पोर्शन மட்டும் மோசே பார்த்துட்டு மலையில இருந்து கீழே இறங்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே பார்க்க கூடாதபடி முகத்துல முக்காடிட்டு கொண்டார்களாம், அந்த அளவுக்கு பிரகாசமாக இருந்தது। जब मूसा ने वो पहाड़ की छोटी से जो परमेश्वर का जो दर्शन पिछले जो बैक पोर्शन को देख उतरा, तो मूसा के जो चेहरे पे जो महिमा देख के लोग नहीं देख पा रहे थे। ஆண்டவர் மலை உச்சியில மோசே கிட்ட பேசுறேன்னா மலை அடிவாரத்துல கூட 10 கிலோமீட்டருக்கு 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒருத்தரும் பக்கத்துல வரல, ஒரு ஆடு மாடு பக்கத்துல வந்தா கூட எரிஞ்சு சாம்பலா போயிடும்।
जिस प्रकार से परमेश्वर और मूसा के भेंट हुआ था, जो महिमा के कारण, वो ताजगी और वो जो रिफ्लेक्शन के कारण, जो पहाड़ के निचले के हिस्से में कोई भी भेड़ बकरे या इंसान कोई भी आएगा तो वो नष्ट हो जाते थे। அப்படி தேவன் அக்கினியாய் கோபத்தில் இருந்த நாட்கள் அது। जो इस प्रकार से परमेश्वर जो उनके क्रोध दर्शाने वाला, जिस तरह से आग से जल उठने वाला एक हालात थे। ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே, लेकिन नए करार கிருபையின் காலத்திலே, जो कृपा का युग में கர்த்தர் தம்முடைய இரத்தத்தினாலே परमेश्वर उनका पवित्र தேவாலயத்தின் திரைச்சலை கிழித்து போட்டு जो நம் परमेश्वर எல்லாரும் கிருபா சண்ட தடலை கிட்டி சேரும்படியாக, हम सभी लोग परमेश्वर தேவ का சமூகத்தில் வரும்படியாக, परमेश्वर கர்த்தரை ஆராதிக்கும்படியாக, परमेश्वर का நெருங்கும்படியாக आराधना கர்த்தர் உதவி செய்திருக்கிறார்। परमेश्वर ने कृपा किया है। இன்னைக்கு இங்க ஒருத்தர் நின்னுகிட்டு கிட்டார் அடிக்கிறாரு, இங்க ஒருத்தர் நின்னுகிட்டு கிட்டார் அடிக்கிறாரு, இங்க ஒருத்தர் ட்ரம்ஸ் போடுறாரு, இங்க ஒருத்தர், இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னா அவர் இரத்தத்தினாலே நமக்கு கிடைத்திருக்கு। आप यहाँ पे आके गिटार बजाता है, ड्रम बजाता है, ये सब कुछ कैसा होता है? परमेश्वर के लहू के कारण ये सब कुछ मुमकिन हो गया है। அது ஒரு தனி சப்ஜெக்ட், அது வாய்ப்பு கிடைக்கும் இன்னொரு தடவை பார்க்கலாம் நம்ம। एक अकेला जो सब्जेक्ट है वो अगर समय मिलेगा तो जरूर இப்ப बताऊं। விஷயத்துக்கு வருகிறேன்। अभी मैं இந்த மூன்று பேரை ராஜாவை, தீர்க்கதரிசியை, பிரதான ஆசாரியனை அபிஷேகம் பண்ணணும்னா, अगर इस राजा, पुरोहित और भविष्यद्वक्ता को अभिषेक करना है, ஒலிவ எண்ணெய் உடைச்சு ஊத்தி கர்த்தர் உன்னை சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக்குகிறார், கர்த்தர் உன்னை சமஸ்த இஸ்ரவேலுக்கும் பிரதான ஆசாரியனாய் வைக்கிறார், கர்த்தர் உன்னை சமஸ்த இஸ்ரவேலுக்கும் தீர்க்கதரிசியாய் வைக்கிறார் என்று சொல்லி அந்த ஒலிவ எண்ணெய் உடைச்சு ஊத்தி தான் ஆடியன் பண்ணுவாங்க। अगर उनको अभिषेक करना है तो ओलिव का जो ऑयल को निकाल कर इस प्रकार से परमेश्वर आपका अभिषेक करा करके राजा, पुरोहित और भविष्यद्वक्ता को करता है। அது சவுலா இருக்கட்டும், சாமுவேலா இருக்கட்டும், ரெகொபயாமா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் என்ன எண்ணெயெல்லாம் யூஸ் பண்ணாங்க? சமையலுக்கு என்ன எண்ணெய் தான்? वो चाहे शमुएल हो, शमूएल हो, रखबियाम हो, तो भी कौन सा ऑयल यूज करता है? ओलिव का ऑयल। நான் சொன்னேன் வேதத்துல எங்கெல்லாம் திராட்சை வருதோ அது பக்கத்திலே ஒலிவ எண்ணெய் வருதுன்னு சொன்னேன், ஒலிவ மரம் வருதுன்னு मैंने சொன்னேன்। आपको कहा है जहाँ जहाँ दाग है वहाँ पे ओलिव का आपको देखने को मिलेगा करके मैंने पहले भी कहा है। அதை உறுதிப்படுத்துறதுக்கு ஒரு ரெண்டு வசனத்தை மட்டும் வேகமா காட்டி கொடுக்கிறேன்। उसको निश्चय करने के लिए एक दो वचन में சங்கீதம் पढ़ना चाहूंगा। 128:3 வாசிங்க பாப்போம்। भजन संहिता சங்கீதம் 128:3 128:3 भजन संहिता 128:3 पढ़ेंगे। சீக்கிரமா வாசி। உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் வந்துருச்சான்னு கேட்டேன்। திராட்சைக்கு அடுத்து ஒலிவ மரம் வந்துருச்சுல? दाक मधु के बगल में இன்னொரு வசனம் காட்டி கொடுக்கவா? நிறைய இருக்கு, நான் ஒன்னு மட்டும் காட்டி கொடுக்கிறேன்। நியாயாதிபதிகளின் புத்தகம் 15:5 வாசிங்க பாப்போம்। न्यायियों के पुस्तक 15वें में 5 हम पढ़ेंगे। 15:5 சீக்கிரம் அடுங்க, வெளிப்படுத்தலுக்கு அடுத்து இருக்குது। பந்தங்களை கொளுத்தி, இது வாசிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கவனிங்களேன், வாசிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கவனிங்க। इस पढ़ने से पहले थोड़ा ध्यान दीजिए। அதாவது சிம்சோன் இருக்கிறாரு, सिमसोन नाम के एक व्यक्ति சிம்சோன் வந்து ஒரு புறஜாதி பெண்ணை வந்து லவ் பண்ணிட்டாரு। जो सिमसोन जो है अन्य जाति के एक महिला को उन्होंने அந்த प्रेम பொண்ணு किया, பேர் வந்து தெளிலாள்। जो उस महिला का नाम है दिलैला। ஆனா இப்ப அவங்க வந்து பொண்ணு கொடுக்க மாட்டேன்றாங்க। जो उस महिला के साथ उनके संबंध இப்ப थे, ஒரு டென்ஷன் ஆகி जो अभी उनको परेशान हो गए। 300 நரிய ஒண்ணா பிடிச்சு, जो 300 நரி, जो 300 तो लोमड़ी को पकड़कर 300 பிடிச்சு ஒண்ணா வாள் கட்டி, जो एक के साथ एक के उनके पूंछ को बांधकर, அதுல நெருப்பு கொளுத்தி, जो उसमें जलाकर அந்த பெலிஸ்தியருடைய வெள்ளாமைக்குள்ள அனுப்புறாரு। फलिस्ती लोगों का जो जगह पे खेतों में वो बेच रहा है। அது போய் எதெல்லாம் எரிக்குதுன்றத நம்ம வாசிக்க போறோம்। जो वो क्या क्या चीजों को जलाते हैं वो हम पढ़ने वाला है। வாசிங்க। பந்தங்களை கொளுத்தி பெலிஸ்தியரின் வெள்ளாமையிலே அவைகளை ஓட விட்டு கதிர்கட்டுகளையும், நல்ல பாருங்க, கதிர்கட்டுகளை கொளுத்துது, வெள்ளாண்மையை கொளுத்துது, திராட்சை தோட்டத்தை கொளுத்துது, நாலாவதா எதை கொளுத்துது? வந்துச்சா? वहाँ पे பைபிள் ஃபுல்லா எங்கெல்லாம் திராட்சை வருதோ, जहाँ पे पवित्र शास्त्र में दाग है वहाँ அங்கெல்லாம் என்ன வரும்? ओलिव होता है। இஸ்ரவேலினுடைய என்கேதினுடைய 5வது ஆசீர்வாதம் என்னது? इस्राएल का एनकेद का 5वां आशीष क्या है? ஒலிவ மரம், ओलिव का पौधा। எல்லாரும் சொல்லுங்க பாப்பா, என்கேதினுடைய 5 ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்னா நல்ல பிட்ட திறந்து வச்சு பார்த்து சரியா சொல்லுங்க பாப்போம்। என்கேதினுடைய முதல் ஆசீர்வாதம் என்ன? एनकेद का पहला आशीर्वाद நல்ல புல்,
இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன? நீங்க மாஸ்க போட்டுக்கிட்டு என்ன சொல்றீங்களா சொல்லலையானே தெரியல, நல்ல தண்ணி இருக்கிறது. அடுத்து மூன்றாவது तीसरा பேரிச்சம் மரங்கள். நான்காவது திராட்சை தோட்டங்கள். ஐந்தாவது ஒலிவ மரம். சரி, அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸ்ல போய் யூதேயாவினுடைய 4 சாபங்களை சொல்லுங்க. மறந்துட்டோமே. अगर आप पीछे जाकर यूदया का जो शाप के बारे में पूछेगा तो आप बोलेंगे मैं भूल गए करके. नंबर 1 पहला கடுமையான உஷ்ணம். நம்பர் 2 ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல. நம்பர் 3 புழுதி புயல். நம்பர் 4 அடி மரண இருளில். சூப்பரா சொல்லிட்டியாப்பா. अच्छी तरह से आपने बोला है. இப்பதான் செய்திக்குள்ளேயே போறோம். ஆத்தி இவனை எங்க இருந்து பிடிச்சிட்டு வந்தீங்க மாஸ்டர்? 9:30 முடினா 9:30 தான் ஆரம்பிக்கிறாராம். சில செய்தி ஆரம்பிச்ச உடனே முடிஞ்சிடும். இப்ப முடிக்க போறோம். अभी हम खत्म करने वाला है. எல்லாரும் பைபிளை மூடிடலாம். सभी लोग अपना पवित्र शास्त्र बंद कर. பைபிளை மூடிடலாம்னு முக்காடு போட்டு ஜெபம் பண்ற ரெடி ஆயிராதீங்க. பைபிளை உங்க டைரி எல்லாம் தான் மூட சொன்னேன் நான். आपका बाइबल और डायरी को आप बंद कीजिए. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. अच्छी तरह से ध्यान दीजिए. டி மேஜர்ல மட்டும் கவனமா கவனிக்கணும். आप बड़े ध्यान से सुनना है. இஸ்ரவேல் தேசத்துல इस्राएल देश में ஈசாயின்னு ஒரு மனுஷன் இருந்தார். जो ईसा नाम के एक व्यक्ति थे. எல்லாம் கவனமா கவனிக்கணும். बड़ा ध्यान से सुन लीजिए. ஈசாய்க்கு மொத்தம் 8 பிள்ளைங்க. जो उनको 8 बच्चे लोग थे. 8ஆவதா பிறந்தது தாவீது. जो उनको जो पैदा हुआ बच्चे में से 8वीं बच्चे जो दावीद है. தன் சொந்த தகப்பனால் நிராகரிக்கப்பட்டவன் தாவீது. अपने 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 खुद के पिता से जो नकारा हुआ एक व्यक्ति है दावीद. தாவீதோட உள்ள 7 பேரும் பட்டாளத்துல வேலை பார்க்கறாங்க. जो दावीद के साथ जो जन्म हुआ जो बाकी 7 बच्चे लोग जो 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 सोल्जर की तरह, सिपाही की तरह वो उसमें काम करते हैं. ஆனா தாவீதை கொண்டு போய் வனாந்தரத்துல ஆடு மேய்க்கிறதுக்கு போட்டாங்க. दावीद को उनके पिता की ओर से उनको रेगिस्तान में बकरियों को पालने के लिए छोड़ा गया है. அதுவும் கூட நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தாவீது கோலியாத்துக்கு முன்னாடி நிக்கும்போது அவங்க அண்ணன் கேக்குறான், அப்பா கொடுத்த கொஞ்ச ஆட்டை விட்டுட்டு எதுக்குடா இங்க வந்தேன்னு கேக்குறான். जो जब दावीद ने गोलियात के सामने खड़े थे तभी उनका जो भाई लोग पूछते हैं पिताजी ने दिया हुआ बकरियों को छोड़कर यहाँ पे क्या कर रहा है. அவங்க அப்பா கூட அவனை நம்பி ஒரு ஆட்டு மந்தையை கொடுக்கல, கொஞ்ச ஆட்டை தான் கொடுத்தாரு. जो उनके पिता भी उनको पूरी बिना भरोसा करके उनको थोड़े बकरी को दिए थे. சொந்த தகப்பனினால், अपने खुद की पिता की ओर से, சொந்த தாயாள், अपने खुद की माँ की ओर से, சொந்த சகோதரர்களால் நிராகரிக்கப்பட்டவன் தாவீது. उनके अपने भाइयों के द्वारा नकारा हुआ एक जो व्यक्ति है दावीद. அதாவது அப்பா இருந்தும் இல்லாத மாதிரி ஒரு சூழல். कहने का मतलब पिताजी होकर भी ना की बराबर थे उनके जीवन में. உறவுகள் இருந்தும் இல்லாத மாதிரி ஒரு சூழல். उनके सगे लोग तो भी उनको ना की बराबर थे. அந்த மாதிரி சூழல்ல இங்க யாராவது கடந்து வந்திருக்கீங்களா? ऐसे कोई हालात में कोई भी व्यक्ति यहाँ पे आज आए हैं क्या? பாஸ்டர் எல்லாரும் என்னை ஒதுக்கிட்டாங்க பாஸ்டர். पास्टर मुझे सभी लोग ने नकारा है. குடும்பம், என் சொந்த பந்தம் எல்லாம் என்னை ஒதுக்கிருச்சு பாஸ்டர். मेरा परिवार, मेरा बंधु परिजनों ने मुझे पूरी तरह से नकार कर रखा है. எனக்கு புருஷன் இருந்தும் 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்ல, புருஷன் இல்லாத மாதிரி தான் பாஸ்டர். जो सब कुछ होकर भी जो 10 पैसे के काम के लायक नहीं, इसी तरह से मैं रह रहा हूँ. பிள்ளைங்க இருந்தும் இருக்கிற மாதிரி இல்ல பாஸ்டர். जो बच्चे रहकर भी मैं ना की बराबरी में जी रहा हूँ. எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவன் தாவீது. सभी की ओर से नकारा हुआ अवस्था में दावीद. உங்க வீட்ல ஒரு விசேஷம் நடந்தா கூட அவங்க அப்பா 7 பேருக்கு மட்டும் தான் அங்கி வாங்குவார், அவனுக்கு வாங்க மாட்டார், அவனை மறந்துடுவார். अगर उनके परिवार में कुछ ऐसे खास मौके आते हैं तो उनके पिताजी ये 7 बच्चे के लिए कुछ अच्छे पोशाक लेते हैं, इनको नहीं लेता है. காட்டு மனுஷன் மாதிரி மேல் உடை போடாம கீழே மட்டும் ஒரு உடை போட்டுட்டு அப்படி இந்த டாசான் மாதிரி, கார்ட்டூன்ல வர டாசான் கேரக்டர் மாதிரி மரத்துல கொகையில அங்க அங்க எங்கேயாவது உட்கார்ந்துகிட்டு ஒரு சுர மண்டலத்தை வச்சுக்கிட்டு ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை யாராவது வந்து கேட்பாங்க, டே தாவீது என்னடா உங்க வீட்டுல பயங்கரமா விசேஷம் நடந்துகிட்டு இருக்குது, சாமுவேல் வந்திருக்கிறாரு, எல்லாம் பலி செலுத்திக்கிட்டு இருக்கிறாரு,
இருக்கிறாங்க, நீ போலையா அப்படின்னு கேட்பாங்க. कोई आके ऐसे उसको कहता है आपके घर में कुछ ऐसा बड़े बात हो रहा है, शमूएल वहां पे आया है, आप उधर नहीं जा रहे क्या करके पूछ रहा है. இவன் சொல்லுவான், அப்படியாண்ணா, ஆனா தெரியலண்ணா, எனக்கு யாருமே சொல்லலையேண்ணா वो அப்படின்னு. कहता है ऐसा है क्या, मुझे मालूम नहीं ये बात करके कहता है. எல்லாராலும் நிராகரிக்கப்பட்டவன். कहने का मतलब सभी की ओर से नकारा हुआ एक जीवन है ரொம்ப उनका. அழகா கியூட்டா இருப்பான் அவன். जो वो दिखने में बड़े அழகிய खूबसूरत, கண்களும் சிவந்த மேனியும் கொண்டவன். जो एक खूबसूरत से भरा हुआ आंखें हैं उनका. ஆனா அவனை வீட்டுல சேர்த்துக்காம காட்டிலே போட்டாங்க. जो उनको घर में रखने के बजाय उनको जंगलों में भेज दिए थे. ஆனால் ஒரு நாள் கர்த்தர் அவனை பார்த்தார். लेकिन परमेश्वर एक दिन उनसे भेंट हो गए. ஆட்டு மந்தையில இருந்து எடுத்தாரு. जो बकरियों के उसमें से उनको निकाल कर கோலியாத்துக்கு முன்னாடி நிறுத்தினாரு. जो परमेश्वर ने उनको इस तरह से समुख में உதவி செய்தாரு. गोलियात के समुख में खड़ा करके उनको तैयार किया. தேவ கிருபையினால அரண்மனையில சவுலுக்கு அடுத்த ஸ்தானத்துல தாவீது உட்கார்ந்திருக்கார். परमेश्वर के कृपा से जो राजा के महल में शाऊल के अगले पोजीशन में उनको आके परमेश्वर ने खड़ा किया. இப்ப நாள் கடந்துகிட்டே இருக்கு. जो अभी दिन ब दिन बीते गए, கொஞ்சம் நாள் போக जो போக थोड़े दिन ऐसे बीत गए, சவுலுக்கும் தாவீதுக்கும் நடுவுல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். शाऊल और दावीद के भीतर कुछ ऐसे जो अनबन हो रहे थे, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பகைமையா மாறுது. जो गलत फहमी उनके भीतर हो रहे थे, பகைமை கொலை வெறியா जो மாறுது. वो विरोध में बदल गया. फिर बाद में वो एक दूसरे के खिलाफ होकर जो मारने वध करने के लिए हालात बढ़ हो गए. கவனிங்க, தமிழ்ல மட்டும் சொல்றேன், நான் தமிழ் ஹிந்தி வேண்டாம், தமிழ்ல மட்டும் கேளுங்க. முதல்ல கருத்து வேறுபாடு வருது, கருத்து வேறுபாடுக்கு அடுத்து பகைமை வருது, பகைமை கொலை வெறியா மாறுது. இதுதான் பிசாசு சொல்றது, இதுதான் பிசாசுடைய காரியம். இதுதான் வேதம் சொல்லுகிறது, இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவத்தின் சம்பளம் உள்ளுக்குள்ள வளருது இச்சை. அது மாதிரி கொலவெறி, பகைமை. நான் உங்களுக்கு சொல்றேன், யாருக்குனாயிலும் ஒருத்தவங்க மேல கசப்பு இருந்துச்சுன்னா, வெறுப்பு இருந்துச்சுன்னா, ஹோலி கம்யூனியன் டேபிளுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட போய் மன ஒப்புரவாகாம நீங்க பந்திக்கு வந்தீங்கன்னா அந்த பந்தியை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். अगर आपके मन में किसी के खिलाफ कुछ अनबन है तो आप परमेश्वर के मेज में से भाग लेने से पहले उनसे जाके मिलकर उसमें से जो मेल मिलाप होने के बाद आप उसमें से लेना है. சும்மா சர்ச்சை கர்மது சாதன மாஸ்டர் அங்கிட்டு போயிட்டு உன்னை வச்சுக்கிறேன் நான், இதெல்லாம் வந்து கர்த்தர் அங்கீகரிக்கவே மாட்டார். इस तरह से जो हाव भाव आप में नहीं होना है, स्वभाव नहीं होना है, परमेश्वर अंगीकार नहीं करता है. இப்ப கொலை வெறியா மாறிடுச்சு. जो अभी जो हत्या करने का हालात में उनका सोच हो गया. எடுத்துட்டு தாவீதை வெட்றதுக்காக வர்றாரு. जो शाऊल आ रहा है दावीद के खिलाफ उसको मारने के लिए. தாவீது தான் உயிரை காப்பாத்தணும்னு சொல்லி வேற வழியே இல்லாம அரண்மனையை விட்டு வெளியே போறாரு. जो दावीद अपने जान को खतरा देकर अपने जान को संभालना है करके वो महल को छोड़ के बाहर आता है. உயிரை காப்பாத்துறதுக்காக ஓடுறார் ஓடிட்டே இருக்கிறார். अपना जान को संभालने के लिए वो यहाँ वहाँ भटक रहा, दौड़ रहा है. ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல வந்த உடனேயும் एक खास जगह पे आने के बाद வேற वழியே இல்லாம दूसरा जो कोई रास्ता नहीं, इसके कारण யூதயா பாலைவனத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாரு. यूदया के छावनी में वो प्रदेश में आके बैठे. நுழைஞ்சிட்டாரு. कहाँ पे आके बैठे? இது சவுலுக்கு தெரிஞ்சிருச்சு. ये बात शाऊल जान चुके थे. யூதயா பாலைவனத்துக்குள்ள போனா தாவீதை கொன்றலாம். जो यूदया के जो प्रदेश में दाखिल होने के बाद हम उसको मार देंगे. இப்ப நேரா சவுல் யூதயா பாலைவனத்துக்கிட்ட வந்துட்டாரு. अभी शाऊल यूदया जो प्रदेश में आकर खड़े हैं. இப்ப தாவீது ரெண்டு முடிவு எடுக்கணும். जो दावीद दो ऐसा फैसला ले रहा है. ஒன்னு இந்த யூதயா பாலைவனத்துக்குள்ள கிராஸ் பண்ணி போய் இந்த நாலு சாபத்துல மாட்டி சாகணும். पहला इस यूदया प्रदेश को जो पार करके इस 4 श्रापों से निकल के बाद जाना है, இல்லனா ரிவர்ஸ்ல வந்து சவுல் கையால வெட்டுப்பட்டு சாகணும். या फिर पीछे आकर जो शाऊल के हाथों से मारना पड़ेगा, अपना हत्या होने देना है. ரெண்டு பக்கமும் மரண காத்து. जो दो तरफ से उनके लिए हत्या का एक हालात है. இப்படிப்பட்ட தருணம் உங்க வாழ்க்கையில வந்திருக்குதா? எல்லா பக்கமும் என்னை அட்டப்பு கட்டி அடிக்கிறாங்க பாஸ்டர். इस तरह से चारों तरफ से घेरा हुआ एक अवस्था आप अपने जीवन में महसूस किया है क्या? எந்த பக்கம் போனாலும் எனக்கு பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க பாஸ்டர். जो कहां पे भी जाएगा तो चारों ओर से मुझे परेशानी झेलना पड़ता है. இப்ப தாவீது ரெண்டு முடிவு எடுக்கணும். ஒன்னு யூதயாக்குள்ள போணும், இல்லனா ரிட்டர்ன் வெளியில வரணும். जो दावीद ने 2 तरीके का फैसला लिया, या फिर युद्ध में जाना या बाहर जाना है. எந்த பக்கம் போனாலும் மரணம். ஒன்னு வெளியில வந்தா வெட்டு, உள்ள போனா या फिर मैं बाहर आएगा तो मुझे मेरा हत्या कर दिया जाएगा, अंदर जाएगा तो சவுலுக்கு ஒரு தகவல் வருது. इस समय पे शाऊल को भी एक அரண்மனையை பிடிக்கிறதுக்கு பெலிஸ்தியர்கள் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு, जो उनका जो महल को जो कब्जा करने के लिए फिलिस्ती लोग वहां पे आए थे. இப்ப சவுல் ஒரு முடிவு பண்ணணும். जो शाऊल भी एक फैसला ले रहा है. ஒன்னு தாவீதை வெட்டுறதா,
या फिर दावीद को இல்ல मारना है, ரிவர்ஸ்ல போய் அரண்மனையை பாதுகாக்க या फिर मैं पीछे जाकर मेरा महल को संभालेंगे। அவருக்கு ராஜதந்திரம் இருக்குது பாருங்க। जो उनका जो ஒரு जीवन में டீமை राजा நிக்க வச்சிட்டு தாவீது வந்தாருன்னா போட்டுருங்கன்னு சொல்லிட்டு இவர் போய் அரண்மனையை காப்பாத்த போயிட்டார்। जो उन्होंने इस तरह से एक षड्यंत्र रचाता है, जो दावीद आएगा तो उसको मार देंगे और मैं जाके मेरा महल को संभालेंगे। இப்ப திரும்ப தாவீதுக்கு ரெண்டு பக்கமும் பிரச்சனை இருக்குது। जो अभी भी दावीद को दो तरफ से जो समस्या हो रहा है, இப்ப தாவீது ஒரு முடிவு பண்றாரு, जो दावीद इस प्रकार से हो, இந்த சவுல் கையால வெட்டுப்பட்டு சாகுறது, जो अगर ये शाऊल के हाथों से मरेगा तो நான் யூதேயா பாலைவனத்துக்குள்ள போறேன், जो मैं यूदिया के जो प्रदेश से होकर बाहर जाएंगे। ஓடுறாரு யூதேயா பாலைவனத்துக்குள்ள போறாரு। वो वहां पे वो यूदिया के प्रदेश से दौड़ रहा है, உடம்பெல்லாம் தீப்பிடிச்சு எரியுது, जो पूरी तरह से जल कर उठ रहा है, தோலெல்லாம் சுருங்குது, जो उस तरह के उनके पूरी तरह से बदन पूरा தண்ணின்னு கத்துறாரு, जो एक एक बूंद के लिए वो तरस रहा है, ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்க மாட்டேங்குது, एक बूंद पानी तक उनको नहीं मिल रहा है। 3 முறை அந்த புழுதி புயல்ல மாட்றாரு, जो 3 बार इस तरह के स्टॉर्म, जो सैंडस्टॉर्म के तत्व से वो जूझ रहा है, குத்தி ரத்தமா வலியுது, जो वो पूरी तरह से अपने शरीर में चिपक कर पूरी तरह से रक्त निकल ரத்தம் रहा है, கொட்டிட்டே இருக்குது, जो उनके लहू निकल रहा है। 6 முறை மரண இருளின் பள்ளத்தாக்குள்ள போய் வெளியில வராரு। 6 बार वो गन जो अंधकार की तराइयों से जो अवस्था से वो गुजर कर जा रहा है, உடம்புல இந்த ரத்தம் போயிருச்சு, जो शरीर से पूरी तरह से रक्त निकल रहा है, जो पूरी तरह से शरीर में से கண்ணெல்லாம் மேல पानी போயிருச்சு, जो आंखें पूरे ऊपर चले गए, पूरी तरह से ड्राई हो गया, अनकॉन्शियस ஆயிட்டாரு, जो पूरी तरह से वो जो बेहोश हो गए थे, சாக போறாரு, जो मृत्यु के हालात हो गए, 99% தாவீது செத்துட்டாரு, जो 99% वो पूरी तरह से मृत्यु के हालात में हो गए, ஒரே ஒரு சதவீதம் இருக்குது, जो 1% बाकी रह गए, உயிர் போகுது, जो उनका जान अभी जाने वाला, விழுந்துட்டாரு, जो नीचे गिर गए, விழுந்து கிடக்குறாரு, जो ऐसे पड़े हैं, நடக்க முடியல, जो वो चल नहीं सकते हैं, சாக போறாரு। जो मृत्यु के हालात। கபடி விளையாடுறவங்க ஒரு கோடு இருக்கும் தெரியுமா, அதை கபடி 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 கபடின்னு கடைசி நேரத்துல தொட்டுட்டாங்கன்னா அவங்க ஜெயிச்சிருவாங்க, காப்பாற்றப்பட்டுருவாங்க। जो कबड्डी गेम खेलने वाले इस तरह से बोलते बोलते वो टच करेगा तो जीता है, ऐसा होता है। தருணத்துல தாவீது जो आखिर वे समय तक என்கேதியுடைய பார்டர்ல वो एनकेदी का जो प्रदेश के शुरुआत में இயேசுவே ரட்சிங்கப்பா, जो परमेश्वर से वो இயேசுவே ரட்சிங்க, वो परमेश्वर से पुकारता, இயேசுவே ரட்சிங்க, जो परमेश्वर आप मुझे சொல்லி 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 அந்த பார்டரை தொடுறாரு। ऐसा बोल के वो प्रदेश அந்த को பார்டரை தொட்ட உடனே அங்கிருந்து அப்படியே நதி புறப்பட்டு கீழே வருது, जैसा उन्होंने वहां पे छुआ है वहां से அதை பார்க்கறாரு, वो देख रहा है, இவருக்கு அதை கோரி தண்ணி குடிக்கணும்னு நினைச்சா முடிய மாட்டேங்குது, वो पूरी तरह से निकाल कर पीने को सोच रहे, उनमें ஒரு அனிமல் மாதிரி தன்னுடைய 2 கையை வச்சு வாயை உள்ளுக்குள்ள விட்டு அந்த தண்ணியை குடிக்கிறாரு, தண்ணி உள்ள போக 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 இழந்த ஜீவன் வருது, இழந்த பலன் வருது, இழந்து போன ஜீவன் வருது, நரம்புகள் பலப்படுது, ஊன்கள் பலப்படுது, தசைகள் பலப்படுது, கண்கள் திறக்குது, மூளை சரியாகுது, பலன் 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 ஒரு புதிய பலன் உண்டாகுது। जैसे उन्होंने उधर छूने के बाद, उधर से पानी पीने के बाद उनका शरीर में ताकत है, उनके शरीर में सामर्थ, उनकी आंखों में, उनके शरीर में जान, ताकत, सामर्थ सब कुछ आकर वो खड़े हो गए। अभी கொஞ்சம் பலப்படுத்தி எந்திரிச்சு நிக்கிறாரு, ऐसे वो थोड़ा बलवंत हो गया करके वो महसूस कर रहा है, ஒரு சத்தம் ஒன்னு கேக்குது, जो फिर से वो आवाज सुन रहा है, जो इस तरह से आवाज सुन रहा है, जो आवाज सुन रहा है, என்ன சத்தம் பார்த்தா, जो कैसा शब्द है, நான் போட்டுக்கிற இந்த ஒயிட் கலர் ஷர்ட் மாதிரி ஒரு அழகான ஆட்டுக்குட்டி தண்ணி குடிச்சிட்டு இருக்கு, जो एक सफेद पोशाक की तरह एक अच्छा परमेश्वर का जो लैम्प वहां पे उनको दिखाई दे रहा है। தாவீது நினைக்கிறாரு, जो दावीद सोच रहा है, இந்த ஆடு இங்க தண்ணி குடிக்குதுன்னா இந்த ஆட்டை மேய்க்கிற மேய்ப்பன் இங்க எங்கேயும் இருக்கணும்ல, जो अगर ये भेड़ वहां पे पानी पी रहा है तो इनको जो चराने वाला चरवाहा यहाँ पे होगा कि नहीं। தூரத்துல பார்த்தா இந்த ஆட்டுக்கு சொந்தக்கார மேய்ப்பன் दूर से वो देख रहा है तो भेड़ को चलाने वाला चरवाहा அங்க கோலோட தடியோட நின்னுட்டு இருக்காரு, जो वहां पे वो खड़ा है। அப்ப தாவீது நினைக்கிறாரு, जो दावीद सोच रहा है, இந்த ஆட்டை जो इस भेड़ को இங்க வரைக்கும் जो यहाँ तक அந்த மேய்ப்பன் கொண்டு வந்திருப்பாரு, उस चरवाहा अगर यहाँ पे लाया है, எனக்கு ஒரு மேய்ப்பன் இருக்கு, मेरे लिए भी एक चरवाहा है, எனக்கு ஒரு மேய்ப்பன் இருக்கு, मेरे लिए भी एक चरवाहा है। இந்த வனாந்தர பாதையில நடத்தி கொண்டு வந்த ஒரு மேய்ப்பன் இருக்கிறார், उस रेगिस्तान के मार्ग में से मुझे चलाने वाला एक चरवाहा है, இதுவரைக்கும் என்னை நடத்தி கொண்டு जो வந்தவர், अभी तक मुझे चलाने वाला, இனிமேலும் என்னை நடத்த போறார், आने वाले समय में भी मुझे चलाएगा। மெசேஜ் பாஸ்டர் டு வாண்ட் டு சே, இன்னைக்கு எங்க சபைக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க,
जो आप अपने कलीसिया में क्या बोलने वाला है, क्या सोच रहे हैं? சர்ச்சுக்கு நீங்க சொல்ல வர வார்த்தை என்ன? जो आप बताने वाले जो बातें क्या है? குறிப்பு ரெண்டு குறிப்புலாம் இல்ல, ஒரே குறிப்பு. जो एक ही बात मैं आपको बताना चाहूंगा, ஒரே ப்ரொஃபெட்டிக்கல் வேர்ட், ஒரே தீர்க்கதரிசன एक வார்த்தை. भविष्यवाणी में आपको कहना चाहूंगा. நல்லா கேளுங்க, நல்லா கேளுங்க. இதுவரைக்கும் நீங்க கடந்து வந்த யூதேயாவின் வனாந்தரம், अभी तक आप चल के आने वाला जो घोर अवस्था, கடந்த 2 வருஷம் சபை என்ன பாதையில கடந்து வந்திருக்கும் எனக்கு நல்லா தெரியும். बीते हुए 2 साल में कलीसिया किस प्रकार के हालात से गुजर के आया मैं अच्छी तरह से समझता हूँ. மகாராஷ்டிரா மாநிலம் எந்த அளவுல பாதிக்கப்பட்டது என்பதை பார்த்து கொண்டிருந்தேன். महाराष्ट्र प्रदेश किस प्रकार से जो बाधित हुआ ये मैं अच्छी तरह से समझता हूँ. 2 வருஷம் நீங்க கடந்து வந்த யூதேயாவின் வனாந்தரங்கள் जो எல்லாம் 2 साल तक आप आए हुए युदिया के जो मार्ग இன்னையோட முடிஞ்சு, जो अभी तक खत्म कर இன்னையில இருந்து जो आज से शुरू करके கர்த்தர் ஒரு என்கேவி ஆரம்பிக்கிறார். परमेश्वर आपको चरवाह की तरह ले रहा है. கர்த்தர் ஒரு என்கேவி ஆரம்பிக்கிறார். परमेश्वर आपको चरवाह की तरह आपको चला रहा है. கர்த்தர் ஒரு என்கேவி ஆரம்பிக்கிறார். जो परमेश्वर आपको उठा रहा है, கர்த்தர் ஒரு என்கேவி ஆரம்பிக்கிறார். जो परमेश्वर आपके लिए आपको இந்த चरवाह की சபைக்கு யூதேயாவின் வனாந்தரங்கள் முடிவடைந்து तरह- ऐसे कलीसिया का युदिया का கர்த்தர் ஒரு என்கேவி ஆரம்பிக்கிறவர். परमेश्वर आपको इस कलीसिया के कैदी की तरह रख रहा. இந்த பிரசங்கத்தை முதல் முறையா எங்க சபையில நான் பண்ணின பொழுது ஒரு 7 மாதம் கழித்து ஒரு ஏழை விதவை ஒரு இன்விடேஷன் கொண்டு வந்தாங்க, எங்க வீட்டை திறக்க வாங்க பாஸ்டர். அந்த வீட்டை திறக்க நான் போன பொழுது அங்க எழுதப்பட்டிருந்தது என்கேவி காட்டேஜ் என்று சொல்லி. நான் கேட்டேன் அம்மாட்ட, எப்படிமா இந்த பேர் வச்சீங்க? நீங்க அந்த பிரசங்கம் பண்ணின அன்னைக்கு நான் சர்ச்சை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றேன், இந்த வீட்டை கட்டுவதற்கான எல்லா பணத்தையும் கர்த்தர் சந்திச்சாரு பாஸ்டர். சபையே, உன் வாழ்க்கையில இதுவரைக்கும் நீ அனுபவித்த யூதேயாக்கள் எல்லாம் இந்த ராத்திரியோட முடியட்டும். அடுத்த 12 மணி ஆரம்பிக்கும் போது நீ ஒரு என்கேதிக்குள்ளாய் நுழைகிறவன். முழங்கால் படியிடலாமாக சொல்லுங்க. எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தன, இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தன. ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியதே, என் உயர்வின் பெருமை எல்லாம் உம்மொருவருக்குரியதே. ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியதே, என் உயர்வின் பெருமை எல்லாம் உம்மொருவருக்குரியதே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும், ஓ, நீர் மட்டும், ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, இந்த வாழ்க்கையினுடைய எல்லா யூதேயாக்களும் முடிவடைய பண்ணுகிற தகவல் இந்த நாளில் இருந்து எங்களுடைய சபைக்கு, ஒவ்வொரு குடும்பத்துக்கும், ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் ஒரு என்கேதியின் ஆரம்பங்கள், என்கேதியின் ஆரம்பங்கள், என்கேதியின் ஆரம்பங்கள் பெற்றுக்கொள்ளணும், 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 பெற்றுக்கொள்ளணும். நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து